So hello Justice, welcome back to Just Med Mission 26. இன்னைக்கு பயாலஜில நம்ம பயோமாலிகுல்ஸோட பார்ட் 3 பார்க்க போறோம். ஓகேவா? பார்ட் 1ல ஸ்டார்டிங் ஃப்ரம் பயோமாலிகுல்னா என்னென்ன ஆரம்பிச்சு புரோட்டீன்ஸ் வரைக்கும் பார்த்தோம். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. பார்ட் 2ல என்சைம்ஸ் அப்படியே அலசி ஆராய்ஞ்சோம். ஒரு ஃபுல் வீடியோ ஃபுல்லா ஒரே கான்செப்ட் என்சைம் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான் ஃபுல்லா பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 3ல மீதி இருக்கக்கூடிய ஒரு மேஜரா ஒரு 3 டாபிக்ஸ் தான். ஒன்னு லிப்பிட்ஸ், அடுத்து நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் தென் பாலிசாக்கரைட்ஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஆனா இந்த மூணு உங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய பெரிய என்சைம்ஸ் மாதிரி பெரிய பெரிய டாபிக் கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன டாபிக் தான். ஓகேவா? நீங்க இந்த பேசிக்கா உள்ளது உங்களுக்கு இந்த சாப்டர்ல இருக்கும். இதுல இன்னும் இன்டெப்தா பாண்டிங் எப்படி நடக்குது இதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12th உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பயோமாலிகுல்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும். அங்க நீங்க என்ன இன்டெப்தா அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வரைவோம், என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அண்ட் தென் இது எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, C1C4 லிங்கேஜ்னா என்ன, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் நீங்க புதுசா அங்க படிப்பீங்க. இதுல உங்களுக்கு ஜென்ரலா பேசிக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்கறது தான், லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது புதுசா எக்ஸைட்டிங்கா எனர்ஜெட்டிக்கா ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு தோணும். ஓகேவா? வாங்க சாப்டருக்குள்ள போகலாம். ஸோ என்சைம் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். கரெக்டா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ் வரைக்கும் முடிச்சோம். இதெல்லாம் என்னென்ன என்சைம் என்னென்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு என்சிஆர்டிலேயே ரீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல தேர் நேம்ஸ் அதை மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுங்களோட பேரை தவிர ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக நான் என்சிஆர்டியில் உங்களுக்கு ரீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தான் what are we going to look into? We are going to look into lipids. லிப்பிட்ஸ்னா இது எங்கேயோ கேள்விப்பட்ட வார்த்தை மாதிரியே இருக்கே ப்ரோ அப்படின்னா, லிப்பிட்ஸ் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோமா, அதாவது இது ஒரு பயோ மேக்ரோ மாலிகுல், பட் ஆனால் அதோட வெயிட் கம்மி. அப்புறம் எப்படி இது மேக்ரோ மாலிகுலா இருக்கு? பிகாஸ் இட் இஸ் இன்சோலியபிள் இன் வாட்டர் அண்ட் ஆசிட். கரெக்டா? சாரி, பென் கலர் மாத்திக்கிறேன். வாட்டர் இன்சொல்யூபிள். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. இது வாட்டர் இன்சொல்யூபிள். ஓ சாரி, ப்ரோனே போட்டேன் பார்த்தீங்களா? வாட்டர் இன்சொல்யூபிள். ஓகே. நெக்ஸ்ட் லிப்பிட்ஸ் வந்து பேசிக்கா அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எய்தர் இது வந்து டைரக்டா தே கேன் பி ஃபேட்டி ஆசிட்ஸ். ஃபேட்டி ஆசிட்ஸ் அது என்ன ப்ரோ ஃபேட்டி ஆசிட்னா? ஆசிட் அப்ப என்னது? ஒரு ஆர் குரூப்போட COOH அட்டாச் ஆயிருக்கு. இதுதான் ஃபேட்டி ஆசிட். ஓகேவா? இதுக்கு 2 எக்ஸாம்பிள் நம்மளோட என்சிஆர்டியில கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால்மெட்டிக் ஆசிட், என்ன பாமெட்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாமெட்டிக் ஆசிட் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி போடுற CH3 CH2 14 COOH. அது என்ன ப்ரோ CH2 14 அப்படின்னா, இது வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, CH3 CH2 CH2 CH2ன்னு இந்த மாதிரி 14 தடவை CH2 போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியா COOH வரும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இந்த பால்மெட்டிக் ஆசிடை பத்தி ஏதாவது ஒரு 2 லைன் எழுதணும் அப்படின்னா, this is a saturated இது வந்து saturated fatty acid. ஓகேவா? F dot A னா வந்து fatty acid. இது saturated fatty acid. ஓகே. அது என்ன ப்ரோ saturated fatty acidனா, இதுல உங்களுக்கு ஃபுல்லா சிங்கிள் பாண்டா தான் இருக்கும். ஓகேவா? அதாவது கார்பனுக்கு நடுவில் இருக்கிற பாண்டு ஃபுல்லாமே எப்படிதான் இருக்கும்? சிங்கிள் பாண்டா தான் போகும். ஓகேவா? சிங்கிள் பாண்டா இருந்தா அது சேச்சுரேட்டட். 10th படிச்சிருக்கோம். ரைட்? இதே இது டபுள் பாண்டோ இல்ல ட்ரிபிள் பாண்டோ வந்தா அது அன்சாச்சுரேட்டட். வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு இது வந்து சேச்சுரேட்டட்னு பார்த்தோமா? ஓகே. இதை பத்தி இன்னொரு இன்ஃபர்மேஷன், இது வந்து மொத்தம் 16 கார்பன்ஸ்
இன்க்ளூடிங் ஆசிட் குரூப். ஓகேவா, இது உங்களுக்கு வந்து ஏஎன்ஆர் இல்லை எம்சிக்யூஸ்ல ஆப்ஷனா வரலாம். இன்க்ளூடிங் ஆசிட் குரூப். நல்லா கவனிங்க, அந்த ஆசிட் குரூப்பையும் இன்க்ளூட் பண்ணனா மொத்தம் எத்தனை கார்பன்? இதுல ஒரு கார்பன், இதுல 1 into 14 14 கார்பன். ஸோ 1 + 14 பிளஸ் இங்க ஒரு கார்பன் பிளஸ் 1 16 கார்பன்ஸ், இன்க்ளூடிங் இந்த ஆசிட் குரூப்பை சேர்த்தா தான் 16. அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ல பாமட்டிக் ஆசிட் ஹேஸ் 15 கார்பன்ஸ் வித்தவுட் இன்க்ளூடிங் ஆர் எக்ஸ்க்ளூடிங் ஆசிட் குரூப் அப்படின்னு கொடுத்துருப்பான். நீங்க அப்போ ப்ரோ அப்போ இது தப்பு தானே அப்படி சொல்லக்கூடாது. பிகாஸ் இன்க்ளூடிங் தி COOH, அதாவது இந்த ஆசிட் குரூப்பையும் சேர்த்து தான் நம்ம 16 கார்பன் சொல்றோம். ஆசிட் குரூப்பை சேர்க்கலன்னா 15 கார்பன் தான். ஓகேவா? ஓகே ப்ரோ. இன்னொரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா அது அரக்கிடோனிக் ஆசிட். அரக்கிடோனிக் ஆசிட் இதோட ஃபார்முலா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்ஸ்டெட் 19 கார்பன் இருக்கும் பிளஸ் ஒரு ஆசிட் குரூப் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை பற்றி நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இது அன்சாச்சுரேட்டட். அன்லைக் பாமட்டிக் ஆசிட், பாமட்டிக் ஆசிட் மாதிரி இல்லாம இதுல நடுநடுல டபுள் பாண்ட்ஸ் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸும் இருக்கும். ஓகேவா? மெஜாரிட்டியா சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும், பட் உள்ளுக்குள்ள அங்கங்க டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்கிறதுனால இது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஓகேவா? ஓகே ப்ரோ. இதுல எவ்வளோ மொத்தம் 20 கார்பன்ஸ் இன்க்ளூடிங் இன்க்ளூடிங் தி ஆசிட் குரூப், அதாவது அந்த COOH குரூப்பையும் இன்க்ளூட் பண்ணோம்னா இதுல மொத்தம் 20 கார்பன். இன்க்ளூட் பண்ணலன்னா 19 கார்பன். ஓகேவா? ஓகே ப்ரோ. இது போக நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. லிப்பிட்ஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் சொல்ல போற எக்ஸாம்பிள் ஃபேட்டி ஆசிட் இல்ல, லிப்பிட். என்ன ப்ரோ எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். ஓகேவா? இதுவும் லிப்பிடுக்கு எக்ஸாம்பிள் தான். இந்த ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸை பத்தி நான் ஒரு 2 லைன் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. எல்லோ கலர். இந்த ஃபேட்ஸ் they have இதுங்களோட மெல்டிங் பாயிண்ட், அதாவது they have higher melting point. ஓகேவா? இதே இது ஆயில்னு எடுத்தோம்னா they have lower melting point. MPTனா மெல்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஆயில்ஸ்க்கு லோயர் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், ஃபேட்ஸுக்கு ஹையர் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள்னு சொன்னா, ஆயில்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஆயில், தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஆர் கிரவுண்ட்நட் ஆயில், இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல இது எப்படிதான் இருக்கு? ஆயிலா தான் இருக்கு. இதே நான் உங்களுக்கு ஃபேட்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கீ, நெய். வீட்டில் நெய் இருக்கும்ல, நெய் எப்படி இருக்கும்? அப்படியே கொஞ்சம் சாலிடா இருந்த மாதிரி இருக்குமா? கரெக்டா? ஸோ அது இன்னும் லிக்விட் ஆக்கணும்னா நீ அதை ஹீட் பண்ணணும். கரெக்டா? உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்லயே நெய் ஒரு சில டைம் உங்களுக்கு சாலிட் ஆயிரும். ஸோ அது ஃபேட்டு. ஆனால் உங்களுக்கு ஆயிலை நீங்க சாலிட் ஆக்கணும்னா நீங்க கூல் பண்ணாதான் உண்டு. கரெக்டா? ரூம் டெம்பரேச்சர்ல ஆயில்ஸ் என்னவா தான் இருக்கும்? லிக்விடா தான் இருக்கும். காரணம் அதுங்களோட மெல்டிங் பாயிண்ட் கம்மி, ஆனா ஃபேட்ஸுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம். ஓகேவா? ஓகே. உங்களுக்கு இது அசர்ஷன் ரீசன்ல எப்படி கேட்பாங்கன்னா, ஈவன் இன் விண்டர்ஸ் a substance remains in liquid form, it is oil அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா? கரெக்ட், ட்ரூ. ஏன்னா வின்டர் டைம்னா என்னது? லோ டெம்பரேச்சர். அப்போ கூட இது லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது ஆயில். பிகாஸ் அதை விட கம்மியான டெம்பரேச்சர்ல இது மெல்டிங் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அதாவது இங்க பாரு, என்கிட்ட ஒரு ஆயில் இருக்கு. ஓகேவா? அதோட மெல்டிங் பாயிண்ட் 13 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. 13 டிகிரி செல்சியஸ். இப்போ எனக்கு ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்? ஒரு 24 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்குமா? அப்போ எனக்கு 13 டிகிரில மெல்ட் ஆயிருச்சுன்னா 24 டிகிரி அது என்னவா தான் இருக்கும்? லிக்விடா தான் இருக்கும். சரி, இப்போ நான் ரூம் டெம்பரேச்சரை குறைச்சு 18 டிகிரி கொண்டு வரேன். வின்டர் டைம்ல ஒரு 18 டிகிரி செல்சியஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்பவுமே எனக்கு அது என்னவா தான் இருக்கும்? லிக்விடா தான் இருக்கும். காரணம் அதோட இனிஷியல், அதாவது அதோட பேசிக்கான மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி. ஸோ அப்போ அது லிக்விடா தான் இருக்கும் எந்த டைம்லையும்.
வின்டர்லயும் சரி சம்மர்லயும் சரி. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் எக்ஸாம்பிள் ஆயிருச்சா? இப்போ இதை வச்சு நீங்க கண்டுபிடிங்க, ஃபேட் சேச்சுரேட்டடா இல்ல ஆயில்ஸ் சேச்சுரேட்டடா? ஃபேட்ஸ் தான் சேச்சுரேட்டட். ஓகேவா? ஏன்னா சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கிறது தான் எப்பவுமே, அதாவது அந்த மாதிரி சேச்சுரேட்டட் இருக்கிறதுக்கு தான் மெல்டிங் பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு அன்சாச்சுரேட்டட். ஓகேவா? ஸோ ஃபேட்ஸ் ஆர் சேச்சுரேட்டட். இங்க நான் எழுதல, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேட்ஸ் ஆர் சேச்சுரேட்டட், ஆயில்ஸ் ஆர் அன்சாச்சுரேட்டட். ஓகேவா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட், வேற இன்னும் லிப்பிட்ஸ் என்னென்னலாம் லிப்பிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வெயிட் பண்ணி இதை erase பண்ணிடுவது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே. வேற என்னென்ன லிப்பிட்ஸ் இருக்கு? கிளிசரால் சொல்லலாம். கிளிசரால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த படத்துலலாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இட் இஸ் கிளிசரால். அதாவது இதோட சயின்டிபிக் நேம்னு பார்த்தோன்னா 1,2,3 ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன் தான் சொல்லணும். இவ்வளோ தூரம் உங்களுக்கு வேண்டாங்க, சிம்பிளா ட்ரை ஹைட்ராக்சி ப்ரோபேன். இது என்னது ப்ரோ, இதோட ஸ்ட்ரக்சர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இந்த பேரை வச்சே கொண்டு வந்துடலாம். சிம்பிள். நீங்க 10th படிச்சிருக்கீங்க. மீத்தேன்னா ஒரு கார்பன் உள்ளது, ஈத்தேன்னா 2 கார்பன் உள்ளது, ப்ரோபேன்னா 3 கார்பன் உள்ளது. கரெக்டா? ஸோ இப்போ ப்ரோபேனோட ஸ்ட்ரக்சரை வரைவோம். கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். ஓகே ப்ரோ. இப்போ இதுக்கு என்ன பண்றேன், மேலே ஒரு ஹச், இங்கிட்ட 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 ஒரு ஹச், இங்க கீழே ஒரு ஹச், இந்த சைடு ஒரு ஹச். ஓகே, ப்ரோபேன் வந்துருச்சா? ஆமாம் ப்ரோ வந்துருச்சு. நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன். அதாவது ஹைட்ராக்சினா என்னது, ஹைட்ராக்சி ரெஃபர்ஸ் டு OH குரூப். ஓகேவா? அப்ப ட்ரைஹைட்ராக்சினா என்ன அர்த்தம், 3 OH இருக்குன்னு அர்த்தம். 3 OH எங்க இருக்கு, சாரி 3 OH எங்க இருக்கும், ஒவ்வொரு கார்பன்லயும் ஒவ்வொரு OH இருக்கும். இதைத்தான் நம்ம கிளிசரால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வாட் இஸ் கிளிசரால்? ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன். கிளிசரால் இஸ் ஆல்சோ an example of lipid. ஓகேவா? கிளிசரால் லிப்பிட் தான். இன்னும் நிறைய லிப்பிட்ஸ் இருக்கு. எப்படின்னா, ஃபேட்டி ஆசிட்ஸ் தனியாகவும் லிப்பிட்ஸா இருக்கலாம், ஆர்எல்ஸ் கிளிசரால் தனியாகவும் லிப்பிட்ஸா இருக்கலாம். இல்லைன்னா கிளிசரால் பிளஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, இதை கொஞ்சம் நீட்டாக எழுதிட்டா எனக்கு இன்னொரு வேலை ஈஸியாக இருக்கும். பிளஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகேவா? ஓகே, இதை வந்து நம்ம கிளிசரைடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ன சொல்லுவோம், சாரி அன்டூ பண்ணிட்டு, இதை வந்து நம்ம கிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், காப்பி பண்ணி மூணு காப்பி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த மூணுத்தையும் சேர்த்து நான் கலர் மாற்றிடுறேன். ஓகேவா? சேஞ்ச் ஸ்டைல் 51 வேண்டாம், ஒரு 12, அண்ட் இதோட கலர் எதுவே இருக்கட்டும். டன். ஓகே, இப்போ இந்த கிளிசரால்ல நான் இப்போ ஃபேட்டி ஆசிடை எந்த இடத்துல சேர்க்கலாம், என்னால் ஹைட்ரோஜன் எடுத்துட்டு சேர்க்க முடியாது. ஓகேவா? அப்போ நான் வேற எந்த இடத்துல சேர்க்கலாம், இந்த OH இருக்க இடத்துல நான் சேர்க்கலாமா? கரெக்டா? புரியுதா? நான் இதை ஹைட்ரோஜன் எடுத்து நான் இதை மாற்ற முடியாது, ஆனால் OH எடுத்துட்டு நான் மாற்றலாம். ஸோ எனக்கு எத்தனை OH இருக்கு, 3 OH இருக்கு. அப்போ நான் மேக்ஸிமம் எத்தனை ஃபேட்டி ஆசிட் வரைக்கும் கொடுக்கலாம், 3 ஃபேட்டி ஆசிட் வரைக்கும் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாம். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஸோ இப்போ அதைத்தான் பண்ண போறேன். கிளிசரால் பிளஸ் ஒரு ஃபேட்டி ஆசிட் இஸ் ஈக்குவல் டு
கிளிசரால் பிளஸ் ஒரு ஃபேட்டி ஆசிட்னா இது மோனோகிளிசரைடு. மோனோனா ஒன்று, கிளிசரைட்னா என்னன்னு தெரியும், ஃபேட்டி ஆசிட் பிளஸ் இதுதான். ஸோ மோனோகிளிசரைடு. ஓகேவா, இடம் இங்கே இல்லை, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே இது கிளிசரால் பிளஸ் ரெண்டு ஃபேட்டி ஆசிட்னா அது டைகிளிசரைடு. ஓகேவா, டைகிளிசரைடு. இதே இது கிளிசரால் பிளஸ் மூணு ஃபேட்டி ஆசிட்னா அது என்னது, ட்ரைகிளிசரைடு. கிளிசரைடு. அதாவது இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்ட்ரக்சர் வேணா இங்கே போடுறேன். கார்பன் கார்பன் கார்பன். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. இதில் எனக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா, இங்கே H2 இருக்கட்டும், இதில் எனக்கு ஆக்சிஜன் கனெக்ட் ஆயிருக்கா, இந்த ஆக்சிஜனோட எனக்கு CO ஆர், அதாவது இது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, இது R1ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஹைட்ரஜன் கனெக்ட் ஆயிருக்கு, இங்கிட்ட அதே மாதிரி ஆக்சிஜனோட கார்பன் டபுள் பாண்ட் O, இங்கே R2 என்னவா வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இங்கே H2 போட்டு இங்கே ஆக்சிஜன் கார்பன் இங்கே R3. இது என்ன வேணாம், மூணு சேமா கூட இருக்கலாம், இல்லை மூணு வித்தியாசமாகவும் இருக்கலாம். ஓகேவா. ஃபேட்டி ஆசிட்னா என்னது, எங்க இருக்குது, ஹைலைட், சாரி இதான் இருக்கு. ஃபேட்டி ஆசிட்னா RCOOH. கரெக்டா? கரெக்ட். இப்போ இந்த RCOOHல இருந்து OHும் இதுல இருந்து, ஒரு நிமிஷம் இதை நான் உங்களுக்கு இங்க எழுதுறேன். RCOOH. இதே மாதிரி இந்த கிளிசரால்ல இருந்து எனக்கு என்ன வரும், கார்பன்ல இருந்து OH இருக்குமா, இதுல எனக்கு எப்படின்னா இது சேர்த்து எனக்கு வெளியே என்ன போயிடும், H2O போயிடும். புரோட்டீன்ல எப்படி H2O போச்சு, அதாவது அமினோ ஆசிட்ல இருந்து H2O போய் எப்படி புரோட்டீன் ஃபார்ம் ஆச்சோ, அதே மாதிரி இதுல இருந்து H2O போயிடும். ஓகேவா, H2O போய் இதுக்கும் நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆயிரும். அப்படி ஃபார்ம் ஆனது தான் இந்த பாண்டு. இந்த ஆக்சிஜன் இதோடது, இந்த ஆக்சிஜன் இதோட தான், கிளிசராலோட தான். அது என்னது, H2O வெளியே போயிட்டு நம்மளுக்கு இப்படி பாண்டு ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே, புரோட்டீன்ல அதோட பாண்டு பேர் என்ன, பெப்டைடு பாண்டு. அதே மாதிரி இதுல பாண்டோட பேர் என்ன, இந்த பாண்டோட பேரு எஸ்டர் பாண்ட். ஓகேவா, என்ன பாண்ட், எஸ்டர் பாண்ட். ஓகே, நான் இந்த எல்லோ கலர்ல போடுறது எல்லாமே எஸ்டர் பாண்ட். ஓகே, ஏன்னா இது வந்து நம்ம எஸ்டர் குரூப்னு தான் சொல்லுவோம். அதாவது COOR, அதாவது இங்கேயும் ஒரு R குரூப் இருக்கு, இதுவும் ஒரு R குரூப்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா COOR இருக்கிறதா எஸ்டர். அந்த எஸ்டர் மாதிரி, அதனாலதான் இது வந்து எஸ்டர் பாண்ட். ஓகேவா, இது வந்து எஸ்டர் குரூப், ஸோ எஸ்டர் பாண்ட். ஓகே, அங்க நம்மளுக்கு வந்து பெப்டைட் அப்படிங்கிறது நம்ம அமினோ ஆசிட் ஆர் புரோட்டீனுக்குள்ள இன்னொரு பேர் பெப்டைட், ஸோ பாலிபெப்டைட் அப்படின்னு சொன்னோம். இங்க எஸ்டர் பாண்ட். ஓகேவா. ஓகே ப்ரோ, இது புரியலனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு இப்போ எஸ்டர்னா என்னன்னு தெரியாது. இது நீங்க என்ன 11th லாஸ்ட்டுக்கு போகும்போது தான் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வரும். எஸ்டர்னா என்ன, ஈத்தர்னா என்ன, இது எல்லாமே வரும். இப்போதைக்கு மனப்பாடம் பண்ணிருங்க, சிம்பிள். ஓகேவா, எதை மனப்பாடம் பண்ணணும், நம்மளோட லிபிட்ஸ்ல இருக்கக்கூடிய பாண்டிங் என்னது, எஸ்டர் பாண்டிங் அப்படிங்கறத மட்டும் மனப்பாடம் பண்ணிருங்க. ஓகேவா. ஓகே, கொஞ்சம் மேல தூக்கிட்டு. ஓகே, அடுத்து அவ்வளவுதானே ப்ரோ லிபிட்ஸ் அப்படின்னா, இல்ல இன்னும் ஒரு சில லிபிட்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாப்போமா. இது போக லெசித்தின் அப்படின்னு ஒரு லிபிட் இருக்கு. நல்லா கவனி, இது லெசித்தின், லெக்டின் கிடையாது. அதாவது எங்க அந்த டேபிள், இங்க பார்த்த லெக்டின் வேற, லெசித்தின் வேற. ஓகேவா, இங்க லெக்டினுங்கிறது வேற, இங்க லெசித்தினுங்கிறது வேற. லெசித்தின் இஸ் எ லிபிட், லெக்டினுங்கிறது அப்படி கிடையாது. ஓகேவா, இட் இஸ் எ செகண்டரி மெட்டபாலைட். ஸோ நீங்க அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா, லெசித்தின், லெசித்தினோட ஸ்ட்ரக்சர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு லிப்பிட் தான் சொல்லிட்டேன். ஸோ லிப்பிட்னா இது கிளிசரைடு மாதிரி தான். ஸோ சி சி சி. ஓகே, இந்த இடத்துல அதே மாதிரி OCOR, இங்கே H2 இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இங்கே H,
இங்கேயும் ஓ CO CO R2, இது R1 R2ன்னு வச்சுக்கலாம். இதுல வந்து நம்மளுக்கு கீழே H2 O P டபுள் பாண்ட் O O OH, இந்த குரூப்பை தான் நம்ம வந்து பாஸ்பேட்னு சொல்லுவோம். ஓகேவா, PO4 3- தான் நம்ம வந்து பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது PO4 இப்போ 4 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ P வந்து 1 தான் இருக்கு. ஸோ PO4 ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் வேணும். அப்போ இங்கே ஒரு பாண்டு குறையுது. ஸோ இதுக்கு ஒரு மைனஸ், இதுக்கு ஒரு மைனஸ், இதுக்கு ஒரு மைனஸ், 3-. இதுதான் பாஸ்பேட் குரூப். சரியா, இந்த பாஸ்பேட் குரூப் தான் இங்கே அட்டாச் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்மளுக்கு இன்னொரு இது அட்டாச் ஆகும். ஏன்னா ஆக்சிஜனுக்கு வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த பக்கம் நம்மளுக்கு CH2 CH2 N, இங்க CH3 CH3 CH3. ஓகேவா, இதுதான் நம்மளோட லெசித்தின். ஓகே, நல்லா கவனி. லெசித்தின் என்னது? ஒரு லிப்பிடு. ஓகே, லிப்பிட்லயும் இதுல பாஸ்பேட் குரூப் இருக்கு. ஓகே, எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்க? பாஸ்பேட் குரூப் இருக்கு, லிப்பிடு. அப்ப இது என்ன லிப்பிடுன்னு சொல்லுவோம்? பாஸ்போலிப்பிடுன்னு சொல்லுவோம். பாஸ்போலிப்பிட் எங்க இருக்கும்? செல் தி யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டர்லயே படிச்சோம். பாஸ்போலிப்பிட் எதுல இருக்கும்? செல் மெம்பரேன்ல இருக்கும். செல் மெம்பரேன் இஸ் a dual bilayer. கரெக்டா? மேல ஒரு லேயர், கீழே ஒரு லேயர் இருக்கும். ஸோ 2 லேயருமே நம்மளுக்கு என்னதான் இருக்கும்? பாஸ்போலிப்பிட் தான் மேஜரா இருக்கும். கரெக்டா? நடுநடுல கொலஸ்ட்ரால் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுதான் இந்த பாஸ்போலிப்பிட். ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் இன், எங்க அப்படி கேட்டாங்கன்னா found in membranes. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ மிச்சபடி இதுல வந்து உங்களுக்கு மேஜரா வேற எதுவும் இல்லை. லெசித்தின் வந்து எங்க ஃபவுண்ட் ஆயிருக்கும்? மெம்பரேன்ல இருக்கும். ஆஃப்டர் தட் அதோட ஸ்ட்ரக்சர் வேணா கொடுத்து உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. மெம்பரேன் நம்ம இன்னொன்னு பார்த்தோம், லிப்பிடுன்னு பார்த்தது. சாரி, ஸ்டீரால்ஸ், கொலஸ்ட்ரால் அப்படின்னு பார்த்தோமே. அப்ப அது என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட் கொஸ்டின். அதுவும் நம்மளோட லிப்பிட்ஸ்ல ஒண்ணுதான். ஓகேவா, ஸ்டீரால் அண்ட் கொலஸ்ட்ரால் ஆர் ஆல்சோ டைப்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ். கடைசி இதுவா நம்ம வந்து ஸ்டீரால்ஸ் அண்ட் ஸ்டீராலோட ஒரு ஃபார்ம் தான் கொலஸ்ட்ரால். ஓகேவா, இதுக்கும் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனா அதை வரைஞ்சு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை. பிகாஸ் அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஓகேவா, அது உங்களுக்கு என்சிஆர்டில ஸ்ட்ரக்சர் இருக்கும், நான் காட்டிடுறேன். ஓகேவா, ஸோ அப்போ என்சிஆர்டி ரீட் பண்ணிடுமா? ஃபர்ஸ்ட் லிப்பிட்ஸ்னா என்னது? வாட்டர் இன்சொல்யூபிள். அதுங்கெல்லாம் வந்து எய்தர் சிம்பிள் ஃபேட்டி ஆசிடா இருக்கலாம். அப்படி பார்த்தோம்னா அதுக்கு 2 எக்ஸாம்பிள், பாமெட்டிக் ஆசிட் அண்ட் அரக்கிடோனிக் ஆசிட். பாமெட்டிக் ஆசிட்னா அதுல வந்து மொத்தம் 16 கார்பன், இன்க்ளூடிங் ஆசிட் குரூப். 16 கார்பன். இது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அதாவது சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கும். இது அரக்கிடோனிக் ஆசிட்னு பார்த்தோம்னா மொத்தம் 20 கார்பன், இன்க்ளூடிங் ஆசிட் குரூப். இது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், ஏன்னா நடுநடுல டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம். ஓகே, அடுத்து ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் லிப்பிட் தான். ஃபேட்ஸ் ஹேவ் ஹையர் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஆயில்ஸ் ஹேவ் லோயர் மெல்டிங் பாயிண்ட். ஓகே, வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குன்னா கிளிசரால், அதுவும் ஒரு லிப்பிட் தான். இது வந்து ட்ரை ஹைட்ராக்சி ப்ரோபேன்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த இதெல்லாம் வந்து சிம்பிள் லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேஜ்ல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் லிப்பிட். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ட்ரை ஹைட்ராக்சி ப்ரோபேனா ஸ்ட்ரக்சர் இதுதான். இந்த கிளிசராலோட சேர்ந்து நம்மளுக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை கிளிசரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல வந்து ஒரு ஃபேட்டி ஆசிட் சேர்ந்தா மோனோகிளிசரைட், 2 சேர்ந்தா டைகிளிசரைட், 3 சேர்ந்தா ட்ரைகிளிசரைட். ஓகே, அது எப்படி ஜாயின் ஆகும், அதுல என்னென்ன பாண்ட் இருக்கும், லிப்பிடை பொறுத்த வரைக்கும் எஸ்டர் பாண்ட் இருக்கும், இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, அடுத்து லெசித்தின். லெசித்தினை வந்து புக்ல கொடுத்துருப்பாங்களா ஞாபகம் இல்ல, கான்ஜுகேட் லிப்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி தான், இது புக்ல இருக்காது எனக்கு தெரிஞ்சு. கான்ஜுகேட் லிப்பிட்னு சொல்லுவோம். ஸ்டீரால்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால் டிரைவ்டு லிப்பிட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, டிரைவ்டு லிப்பிட்ஸ், இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் தேவையில்லை, பட் இருந்தாலும் எழுதுறேன், தெரிஞ்சுக்கோங்க. கான்ஜுகேட் லிப்பிட்னா லெசித்தின், இதே இது ஸ்டீரால்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால்னா அது டிரைவ்டு லிப்பிட். ஓகேவா, இப்போ லெசித்தினோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம். ஜஸ்ட் இதை நீங்க வந்து மனப்பாடம் பண்ணணும் தேவையில்லை, பட் என்ன ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த இது வந்து பாஸ்போலிப்பிட் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர் போட்டேன். மிச்சபடி உங்களுக்கு எக்ஸாம்ல வந்தாலும் இந்த பாஸ்பேட் குரூப் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது லெசித்தின் அப்படிங்கிறது. இல்லைன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா டேஷஸ், இல்லைன்னா லெசித்தின் இஸ் வேர்
அது எங்க இருக்கும், வேர் லெசித்தின் இஸ் ஃபவுண்ட், இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். இல்லைன்னா செல் மெம்பரேன்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல லெசித்தின் இருக்கும். ஓகேவா, மிச்சபடி இந்த பாஸ்பேட் குரூப் அண்ட் இது தெரிஞ்சிருந்தா போதும், இந்த லெசித்தின் வச்சு கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸ்டீரால்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால்ஸ்க்கும் டயக்ராம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு என்சிஆர்டி ரீடிங்ல காட்டுறேன் வாங்க. சாரி, உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஏதாவது நாய்ஸ் கேட்டாலும் கேட்கலாம், பிகாஸ் பக்கத்தில் ஒரு கோயில் இது போயிட்டு இருக்கு, ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. We cannot do anything. Okay. Lipids are generally water insoluble. Correct. They could be simple fatty acids. வெறும் fatty acid கூட இருக்கலாம். Fatty acid என்னது, carboxyl group attached to an R group. அதாவது COOH group. Carboxyl groupனா COOH group attached to R group. ஏதோ ஒரு R chainோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த R group எப்படி இருக்கலாம், மெத்திலா இருக்கலாம், எத்திலா இருக்கலாம், or higher number of CH2 தாவும் இருக்கலாம். 1 to 19 carbons. Okay. For example, palmitic acid 16 carbons including carboxyl carbon. Okay va. Arachidonic acid has 20 carbons atoms including carboxyl carbon. Okay. Fatty acids could be saturated or unsaturated. Okay. Another simple lipid வந்து glycerol. சரி, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே என்னது, சிம்பிள் லிப்பிட்ஸ் தான். ஓகேவா, கிளிசரால் எடுத்தோன்னா ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன் தான் கிளிசராலோட சயின்டிபிக் நேம். இன்னும் கரெக்டாக சொன்னா 1,2,3 ப்ரோபேன் ட்ரை ஆல் அப்படின்னு வரும். ஓகேவா, ஓகே. அடுத்து மெனி லிப்பிட்ஸ் ஹவ் போத் கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ், ரெண்டும் சேர்ந்து கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோம்னா வந்து இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஹியர் தி ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் எஸ்டரிஃபைடு வித் கிளிசரால். அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க எஸ்டர் குரூப் மூலமா தான் லிங்கிங் நடந்திருக்கு, அங்க எஸ்டர் குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் இது வந்து எஸ்டரிஃபைடு வித் கிளிசரால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஏஎன்ஆருக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா, ஓகே. தே கேன் பி மோனோகிளிசரைட்ஸ், ஒரே ஒரு ஃபேட்டி ஆசிட் இருந்தா மோனோகிளிசரைட், 2 ஃபேட்டி ஆசிட் இருந்தா டைகிளிசரைட், 3 இருந்தா ட்ரைகிளிசரைட். தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ், இதுங்களை வந்து ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ்னு சொல்லலாம், பேஸ்ட் ஆன் மெல்டிங் பாயிண்ட். ஓகேவா, ஆயில்ஸ் ஹவ் லோவர் மெல்டிங் பாயிண்ட், எக்ஸாம்பிள் ஜிஞ்சர்லி ஆயில், நல்லெண்ணெய், அண்ட் ஹென்ஸ் ரிமைன் அஸ் ஆயில்ஸ் இன் வின்டர். என்சிஆர்டி லைன் பாத்தீங்களா, ஒன்னு விடாம சொல்லிருக்கேன். கேன் யூ ஐடென்டிஃபை a fat from the market? சிம்பிள், கீ, நெய், இல்ல இந்த டால்டான்னு சொல்லுவாங்களா, வனஸ்பதி நெய் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஐ எம் நாட் ஃபெமிலியர் வித் தட், டால்டான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஓகே. நெக்ஸ்ட், சம் லிப்பிட்ஸ் ஹேவ் பாஸ்பரஸ் and a phosphorylated organic compound in them. These are phospholipids. They are found in cell membrane. இதுதான் நம்மளுக்கு தெரியுமே, செல் யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டர்ல படிச்சிட்டோமே. லெசித்தின் இஸ் an example. அதோட ஒரு எக்ஸாம்பிள் லெசித்தின். ஓகேவா, லெசித்தின் மட்டும் தான் இருக்கும்னு கிடையாது, பாஸ்போலிப்பிட்ல ஒரு எக்ஸாம்பிள் லெசித்தின். ஓகே. சம் டிஷ்யூஸ், எஸ்பெஷலி தி நியூரல் டிஷ்யூஸ், ஹேவ் லிப்பிட்ஸ் வித் மோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். எஸ், நம்ம வந்து செல் யூனிட் ஆஃப் லைஃப்ல என்ன பார்த்தோம், ஆர்பிசியோட செல் மெம்பரேன்ல இருக்கிற லிபிட் பர்சன்டேஜை விட நம்மளுக்கு இந்த நியூரல் டிஷ்யூல இருக்கிற மைலின் ஷீட்லாம் எவ்வளவு இருந்துச்சு, 70 to 80% லிபிட் தான் இருந்துச்சு. கரெக்டா ஞாபகம் வருதா? ஏன்னா வந்து 52% வந்து புரோட்டீன், ஆர்பிசியோட செல் மெம்பரேன்ல 52% கிட்ட புரோட்டீன் இருந்துச்சு, ஒரு 40% கிட்ட என்னமோ தான் நம்மளுக்கு லிபிட் இருந்துச்சு, 8% கிட்ட மிச்சம் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் இருந்துச்சு. இதே நம்ம மைலின் ஷீட் எடுத்தோம்னா 70 to 80% என்னதான் இருந்துச்சு, லிப்பிட் தான் இருந்துச்சு. கரெக்டா, அதனால அங்க வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, இது வந்து நெக்ஸ்ட், இது நியூக்ளிக் ஆசிட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஓகேவா, சாரி. இங்க பாருங்க, பால்மெட்டிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்போ தான் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஓகேவா, ஓகே. சிஹெச்லேருந்து 14, ஸோ இங்கே ஒரு COOH, இதுதான் பால்மெட்டிக் ஆசிட். ஓகே, இது கிளிசராலோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கோங்க. நான் எழுதிட்டேன், இதனால சொல்றேன். இது ட்ரைகிளிசரைட், R1, R2 and R3 ஆர் ஃபேட்டி ஆசிட்ஸ். கரெக்டா, கரெக்டு. அடுத்து பாஸ்போலிபிட், லெசித்தினோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. PO4 வந்து இங்கே CH2 CH2, Nல இருந்து இங்கே 3 CH3 வந்துருக்கு. ஓகே, மிச்சதெல்லாம் நம்ம போட்ட அதே ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா, இது கொலஸ்ட்ரால். இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் உங்களுக்கு ஈஸியா தெரியணும்னா வந்து 3 6 மெம்பர் ரிங் இருக்கும். ஓகேவா, 6 ஹெக்ஸகன்ஸா 3 ஹெக்ஸகன் இருக்கும் பாருங்க. இது ஒரு ஹெக்ஸகன், இது ஒரு ஹெக்ஸகன், இது ஒரு ஹெக்ஸகன், அண்ட் தென் ஒரே ஒரு பென்டகன் இருக்கும் பாருங்க, ஒரு பென்டகன். இப்படி வந்துருச்சுன்னா அது வந்து கொலஸ்ட்ரால். ஓகேவா, வெறுமனே இது மட்டும் வந்து அது ஸ்டீரால்னு சொல்லலாம்.
இந்த சைட்ல செயின்ஸ் வர வந்திருக்கா, ஸோ இது கொலஸ்ட்ரால். ஓகேவா? உங்களுக்கு வெறுமனே ஸ்டீரால் வந்து இங்க புக்ல டயக்ராம் இல்ல, ஸோ கேட்க மாட்டாங்க, குழம்ப வேண்டாம் நீங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்துச்சுனால இது கொலஸ்ட்ரால் தான். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு திரும்பி நியூக்ளிக் ஆசிடுக்கு சேர்ந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது எங்க இருக்கு இந்த பாலிசாக்கரைடு அப்படிங்கிறது தான். ஓகேவா? அண்ட் தென் நியூக்ளிக் ஆசிட் இருக்கு. ஓகே, பாலிசாக்கரைட் பார்த்துட்டு நம்ம வந்து நியூக்ளிக் ஆசிட் போவோம். ஓகேவா? ஐ திங்க் இன்னைக்கு சாப்டர் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும் நினைக்கிறேன். பிகாஸ் 30 hours வருது, சாரி 30 hours தான், 30 minutes ஆயிருச்சு. இப்பவுமே வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் லைக் 1/3 ஆஃப் தி சாப்டர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இன்னும் நியூக்ளிக் ஆசிட் அதெல்லாம் சேர்த்தோம்னா வந்து ஒரு 1.5 hours சாப்டர் கம்ப்ளீட் ஆயிரும் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஓகே, லெட்ஸ் செக் எவ்வளோ நேரத்தை முடியுதுன்னு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாலிசாக்கரைட்ஸ். வெயிட் பண்ணுங்க. பாலிசாக்கரைட்ஸ், சாக்கரைட்ஸ்னா என்ன அப்படின்னா சுகர். ஓகேவா? ஸோ அதுதான் பாலிசாக்கரைட்னா. வெயிட், பாலிசாக்கரைட்னா இது எல்லோ கலர் வேணா எடுப்போம். இதுக்கு டெஃபினேஷன், ஒரு டெஃபினேஷன் இருக்கு. என்ன ப்ரோ டெஃபினேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து அந்த கெமிஸ்ட்ரியோட பயோமாலிகுல் டெஃபினேஷனு. பட் இப்பவுமே நீங்க இதை படிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆப்டிக்கலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி, ஆப்டிக்கலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி aldehydes or ketones or compounds which produce such units on hydrolysis. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுல முதல் வார்த்தை என்னது? ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா என்ன ப்ரோ அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் லெக்சர்லேயே சொன்னேன், இல்லை ஃபர்ஸ்ட் லெக்சர்லேயே சொன்னேன், செகண்ட் இல்லை ஃபர்ஸ்ட் லெக்சர்லேயே சொல்லிட்டேன். அமினோ ஆசிட் பார்க்கும்போது கிளைசினை தவிர மிச்சம் எல்லாமே ஆப்டிக்கலி ஆக்டிவ், கிளைசின் மட்டும்தான் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு சொன்னேன். ஏன்? ஏன்னா கார்பனை சுற்றி எனக்கு 4 குரூப் இருக்கு, G1 G2 G3 G4. ஓகேவா? இப்போ இந்த 4மே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா இந்த கார்பன் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 4ல ஏதோ ஒரு 2 இது சேம் ஆயிருச்சு, இதுவும் G2 இதுவும் G2னா அப்போ இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இது ஏதோ ஒரு 2 ஆப்போசிட்ல தான் 2 இருக்கணும் அப்படின்னா எதுவும் கிடையாது. இப்போ இது G3 இருந்தாலும் சரி, இல்லை G1 இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு 2 இது சேம் ஆயிருச்சு, 4மே டிஃபரெண்ட்னு இல்லை அப்படின்னா இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஆயிரும். ஓகேவா? ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா கார்பனை சுத்தி எப்படி இருக்கணும்? 4மே வித்தியாசமா இருக்கணும். ஓகே, ஆப்டிக்கலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ், அதாவது ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ல ஒரு கார்பனாவது ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கணும். ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்க கைரல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு கார்பனாவது கைரலா இருக்கணும். அண்ட் அதுல வந்து பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ், அதாவது நிறைய OH குரூப்போ, நிறைய OH குரூப் இருக்கிற ஆல்டிஹைடோ, இல்ல நிறைய OH குரூப் இருக்கிற கீட்டோனோ, இது ஏதாவது தான் நம்ம வந்து பாலிசாக்கரைட்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன டெஃபினிஷன் இந்த மொதல் ஹாஃப். ஓகேவா? ஓகே ப்ரோ, லைட்டா புரியல அப்படின்றவங்களுக்கு திருப்பி சொல்றேன். அதாவது பாலிஹைட்ராக்சி காம்பவுண்ட்னா நிறைய OH இருக்கக்கூடிய காம்பவுண்ட். ஓகேவா? இப்போ இந்த மேல ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன்னு பார்த்தோமா, 3 OH இருந்துச்சு ட்ரைஹைட்ராக்சி. இப்போ நிறைய ஒரு 5 OH 6 OH கிட்ட இருக்குன்னா அதை நான் வந்து பாலிஹைட்ராக்சி காம்பவுண்ட்னு சொல்ல போறேன். ஓகே ப்ரோ, இந்த பாலிஹைட்ராக்சி காம்பவுண்ட்ல எனக்கு எய்தர் ஆல்டிஹைட் குரூப்போ இல்ல கீட்டோன் குரூப்போ இருக்கணும். ஓகே ப்ரோ, அப்ப இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே, இந்த காம்பவுண்ட்ல ஏதாவது ஒரு கார்பனாவது ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கணும். ஓகேவா? இந்த எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னு வச்சுக்கோ, அதுதான் உன்னோட பாலிசாக்கரைடு.
ஓகே ப்ரோ, அப்புறம் இந்த ரெண்டாவது பார்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆர்எல்ஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இல்லைன்னா காம்பவுண்ட்ஸ், அதாவது காம்பவுண்ட்ஸ் which produce such units on hydrolysis, அதாவது இப்படி இல்லாம நீ உனக்கு இருக்கிற காம்பவுண்டை நீ தண்ணியில போட்டு கரைக்கும் போது நம்ம அதாவது ஒரு 2-3 தான் பிரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுக்ரோஸ் எடுத்துக்கோ. சுக்ரோஸ் என்ன வரும்? ஃப்ரக்டோஸ் பிளஸ் குளுக்கோஸ்னு வருமா? இதே மாதிரி நான் ஏதோ எக்ஸுங்கிற காம்பவுண்ட் எடுக்கிறேன். எக்ஸுங்கிறது ஆப்டிகலி ஆக்டிவும் கிடையாது, இது பாலிசாக்கரைடும் கிடையாது. ஓகேவா? எக்ஸ் இஸ் நாட் பாலிசாக்கரைட் அப்படி வச்சுக்கோ. எக்ஸ் இஸ் நாட் பாலிசாக்கரைட். ஜென்ரலாக அப்படி இருக்காது, ஸோ இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் இஸ் நாட் பாலிசாக்கரைட். இதோட வாட்டரை நம்ம ஆட் பண்ணும்போது எனக்கு ஏ பிளஸ் பின்னு வருது. இப்போ இதுவும் பாலிசாக்கரைட், அதாவது இதுவும் ஆப்டிகலி ஆக்டிவ் தான், பாலிஹைட்ராக்சி தான், ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் குரூப் இருக்குது. இதுவும் அதே தான். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸையும் நம்ம பாலிசாக்கரைடுன்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் நல்லா கவனி, எக்ஸ்ல வந்து எனக்கு ஆப்டிகலி ஆக்டிவ் கார்பன் இல்லாம இருக்கலாம், ஆனா அது நீ தண்ணியில போட்டு நீ அதை கரைச்ச அப்படின்னா அது ஸ்பிளிட் ஆகும். எப்படி? ஏ அண்ட் பியா ஸ்பிளிட் ஆகுது. ஏ அண்ட் பி என்னது? பாலிசாக்கரைடு, அதாவது ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட், பாலிஹைட்ராக்சி காம்பவுண்ட். இதுல ஒரு ஆல்டிஹைடோ இல்ல கீட்டோன் குரூப்போ இருக்கு. புரியுதா? நல்லா சொல்றத கவனி. ஒன்னு இந்த காம்பவுண்டு ஆப்டிகலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் இல்ல கீட்டோனா இருக்கணும். இல்லைன்னா உனக்கு கொடுத்துருக்க காம்பவுண்டை நீ கரைக்கும் போது நம்ம சொன்ன இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி காம்பவுண்ட் வரணும். புரியுதா? ஒன்னு உனக்கு கொடுத்துருக்க காம்பவுண்டே அப்படி இருக்கணும். இல்லைன்னா நீ அதை தண்ணியில போட்டு கரைக்கும் போது, தண்ணியில போட்டு, ஏன்னா ஹைட்ரோலிசிஸ்னா, லைசிஸ்னா ஸ்பிளிட்டிங், ஹைட்ரோனா வாட்டர், வாட்டரை யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்றது. ஓகேவா? நீ தண்ணியில போட்டு கரைக்கும் போது நம்ம சொன்ன இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி காம்பவுண்ட்ஸ் வரணும். இந்த 2 கண்டிஷன்ல ஏதோ ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனாலே அது பாலிசாக்கரைடு தான். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் பாலிசாக்கரைடு. ஓகேவா? இது புரியலன்னா திரும்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு பின்னாடி வீடியோவை ட்ராக் பண்ணி திரும்பி கேளுங்க. ரொம்ப குழப்பிக்காம கன்ஃபியூஸே பண்ணாதீங்க. சிம்பிளா நல்ல மைண்டை காமாக்கிட்டு நான் கடைசி ஒரு இதை சொல்றேன், நல்லா கேளுங்க. அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட் ஒன்று அது வந்து ஆப்டிகலி ஆக்டிவாக இருக்கணும், அண்ட் அதில் வந்து பாலிஹைட்ராக்சி குரூப் இருக்கணும், அதாவது நிறைய OH இருக்கணும், அண்ட் அதில் ஏதோ ஒரு ஆல்டிஹைடோ இல்லை கீட்டோன் குரூப்போ இருக்கணும். இது மொதல் கண்டிஷன். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால், அதாவது இந்த கண்டிஷன்லாம் ஃபாலோ ஆனால் அது பாலிசாக்கரைட். இல்லை இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாம இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, ஆர்எல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட்ல நம்மளுக்கு வந்து இப்போ சொன்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதாவது வந்து ஆப்டிக்கலே ஆக்டிவா இல்லை. ஓகேவா? பட் நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்டை நான் வாட்டர் மூலமா ஸ்பிளிட் பண்றேன், அதாவது ஹைட்ரோலிசிஸ் பண்றேன். அப்படி பண்ணும்போது எனக்கு முதல்ல சொன்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி காம்பவுண்ட் வருது. அப்படி வந்தாலும் நம்மளோட அந்த பேரண்ட் காம்பவுண்ட் என்னதுதான்? பாலிசாக்கரைடு தான். புரியுதா? எக்ஸ் வந்து உனக்கு ஆப்டிகலி இன்ஆக்டிவாக இருக்கலாம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. ஆப்டிகலி இன்ஆக்டிவாக இருக்கலாம். பட் 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 இதை நான் வாட்டர்ல போட்டு ஸ்பிளிட் பண்ணும்போது ஏ அண்ட் பி ஆர் பி வந்து சாட்டிஸ்ஃபை தி ரூல். ஓகேவா? சாட்டிஸ்ஃபை தி ஃபர்ஸ்ட் ரூல். ஃபர்ஸ்ட் ரூலை இதுங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதாவது இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? அப்போ X is also a polysaccharide. ஓகேவா? இதுதான் செகண்ட் ரூல் சொல்லுது. புரியுதா? எக்ஸும் அப்ப என்னதுதான்? பாலிசாக்கரைடு தான். ஓகேவா? ஓகே, சரி ப்ரோ, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கானா? நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சுக்ரோஸ். நான் சொன்னதுதான். சுக்ரோஸ் எதனால மேடா இருக்கு? குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ். ஓகேவா? இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் வந்து ஐசோமர்ஸ் மாதிரி. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா சேம் தான். இதுவும் C6H12O6 தான், இதுவும் C6H12O6 தான். பட் ஆனால் இது சேரும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம மேலெல்லாம் என்ன பார்த்தோம்? பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது சேரும்போது ஒரு H2O வெளியே போச்சு, எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு H2O வெளியே போச்சு.
அதே மாதிரி இது சேரும்போது ஒரு H2O வெளியே போயிடும். அப்போ நம்மளுக்கு இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளவு வரும்? C12 H24 O12 வருமா? இதுல மைனஸ் ஒரு H2O பண்ணா என்ன வரும்? C12 H22 O11 வருமா? இதுதான் சுக்ரோஸோட ஃபார்முலா. ஓகேவா? என்னது? C11 H சாரி C12 H22 O11. ஓகேவா? ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா சுக்ரோஸ் வேற லாக்டோஸ். லாக்டோஸ்னு எடுத்தோம்னா வந்து இதுல குளுக்கோஸ் GLUனா குளுக்கோஸ் சரியா, பிளஸ் கெலக்டோஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். கெலக்டஸ் இல்ல கெலக்டோஸ். ஓகேவா? குளுக்கோஸ் பிளஸ் கெலக்டோஸ். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து நம்ம மேஜரா பாக்குறது ஸ்டார்ச். ஓகேவா? ஸ்டார்ச்ல வந்து ரெண்டு காம்பவுண்ட் இருக்கும். ஸ்டார்ச்ங்கிறது இட் இஸ் அ பாலிமர் ஆஃப், பாலிமர்னா என்னது? சின்ன சின்ன யூனிட்டா அப்படியே நிறைய வரிசையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அதான், அதுதான் பாலிமர். பாலிமர் ஆஃப் என்னது? ஆல்பா டி குளுக்கோஸ் கேட்கலாம். ஓகேவா? ஆல்பா டி குளுக்கோஸ். ஓகே ப்ரோ. இந்த ஸ்டார்ச்ல ரெண்டு கண்டென்ட் இருக்கு. ஒன்னு அமைலோஸ் பிளஸ் இன்னொன்னு அமைலோ பெக்டின். ஓகேவா? ஓகே ப்ரோ. இது என்ன அமைலோஸ் அண்ட் அமைலோ பெக்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன கலர் எடுக்கலாம்? இந்த ரெட்டே எடுப்போம். வேண்டாம், ரெட் வேண்டாம், இந்த இது எடுப்போம், கோல்டு. இந்த அமைலோஸ் அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் லீனியர். ஓகேவா? திஸ் இஸ் பிரான்ச்டு. ஓகே ப்ரோ, ஒன்று பண்ணுவோம். இது கொஞ்சம் கீழே இருக்கலாம். அமைலோஸுங்கிறது லீனியரு அண்ட் அமைலோபெக்டினுங்கிறது பிரான்ச்டு. அமைலோஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பனும் ஃபோர்த்து கார்பனும் லிங்க் ஆகும், அதாவது பாண்ட் ஃபார்மேஷன் அங்கே நடக்கும். இதே அமைலோபெக்டினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பனும் சிக்ஸ்த்து கார்பனும், ஓகேவா, எப்படி சிக்ஸ்த்து கார்பனும் லிங்க் ஆகும். ஓகேவா? C1 அண்ட் C6 லிங்கேஜ். சரி, ஓகே ப்ரோ. லிங்க் ஆகுனா இங்க என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஃபார்ம் ஆகிற பாண்டோட பேரு தான் ஓ கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கிளைகோசிடிக் பாண்ட் ஆர் கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஓகேவா? கிளைகோசிடிக் பாண்ட்னு வச்சுக்கலாம். ஓகே. ஏன் ப்ரோ ஓ கிளைகோசிடிக் பாண்டுனா உங்களுக்கு நான் NCERT டயக்ராம் வச்சு காட்டுறேன். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இங்க வாங்க. ஸோ இப்போ வெயிட், வெயிட் பண்ணு, இப்போதைக்கு உனக்கு புரியதுக்காக நான் போடுறேன். ஓகேவா? இங்க H இருக்கு, சாரி பெண் அப்படி இருக்கு போல. இங்க நம்மளுக்கு H இருக்கு. ஓகேவா? இது ஒரு குளுக்கோஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு குளுக்கோஸ் வரைய போறேன். ஓகேவா? ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு குளுக்கோஸ். ஓகே, என்னோட சைஸை குறைச்சோம். இப்போ இந்த குளுக்கோஸ்ல எனக்கு வந்து அதே மாதிரி மேலே H கீழே OH, இங்கேயும் மேலே H கீழே OH, இங்கே கீழே H மேலே OH, இதில் கீழே OH மேலே H, இதில் கீழே H மேலே CH2OH. ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ நான் வந்து நம்பரிங் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? நம்பரிங் பண்ண போகிறேன் ஒவ்வொரு கார்பனா. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கார்பன். கரெக்டா? கார்பன் நம்பர் 1. இது செகண்ட் கார்பன். ஓகே, கார்பன் நம்பர் 2. இது 3, இது 4, இது 5, இந்த கார்பன் 6, மேல அபோதி பிளேன் வந்த இந்த கார்பன் தான் 6. கரெக்டா? கரெக்ட். அதே மாதிரி இங்க பாரு, இது ஃபர்ஸ்ட் கார்பன்,
இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன் அண்ட் இது சிக்ஸ்த் கார்பன். ஓகே, இப்போ எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா இங்க 1 2 3 4 ஃபோர்த் கார்பன்ல இருக்கிற OHல இருந்து ஹச்சும் இங்க இருந்து இதுவும் வெளியே போகும். ஓகேவா, மைனஸ் H2O. H2O வெளியே வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா என்னவாயிரும், சாரி வெயிட் பண்ணுங்க, அண்டு அப்படி எனக்கு வந்துச்சுன்னா எனக்கு வெயிட், நல்ல ஐடியாவா, எனக்கு லிங்கிங் எப்படி ஆயிரும், சாரி லிங்கிங் இப்படி ஆயிரும். கரெக்டா, சென்டர்ல O இருக்கு, இதோட ஃபோர்த் கார்பன் இதோட ஃபர்ஸ்ட் கார்பன் லிங்க் ஆயிருக்கு. என்னென்ன லிங்க் ஆயிருக்கு, கார்பன் 1 கார்பன் 4 லிங்க் ஆயிருக்கு. கரெக்டா, கரெக்ட். அதைத்தான் நம்ம C1C4 லிங்கேஜ்னு சொன்னோம். நடுவில் நம்மளுக்கு லிங்கிங்ல என்ன இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அதனாலதான் இதை ஓ கிளைகோசிடிக் லிங்கேஜ்னு சொன்னோம். புரியுதா? இதே மாதிரி அடுத்து இதோட ஃபோர்த் கார்பன், அடுத்து இன்னொரு இதோட ஃபர்ஸ்ட் கார்பன், இப்படியே லீனியர் செயினா போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, அதைத்தான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, இதோட ஃபோர்த் கார்பன் இதோட ஃபர்ஸ்ட் கார்பன் ஓ மூலமா லிங்க் ஆயிருக்கு. அதே மாதிரி திரும்பி 4 and 5, சாரி 4 and 1 இப்படியே போயிட்டே இருக்கும் லீனியர் செயினுக்கு. இதே இது இப்ப அது பிரான்ச்டு செயினா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல C1 C6 லிங்கேஜ் இருக்கும். எப்படி ப்ரோ அப்படின்னா, இங்க பாரு, இதுல எனக்கு இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், C1 C4 லிங்கேஜும் இருக்கு லீனியர் செயினுக்கு. இப்போ பிரான்ச்சிங்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, அபோதி பிளேன்ல இருக்கிற இதுதான் சிக்ஸ்த்து, இது இதோட லிங்க் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த சிக்ஸ்த் கார்பனுக்கும் இன்னொரு இதோட ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு நடுவில் லிங்கிங் ஆகுது த்ரூ O. அப்போ இதுதான் C1 C6 லிங்கேஜ். ஓகேவா, C1 C6 லிங்கேஜ். ஓகேவா, ஓகே. காரணம் இது ஆறாவது கார்பனு, இது ஃபர்ஸ்ட் கார்பனு. ஸோ C1 C6 லிங்கேஜ் நடக்குது. ஓகே, ஸோ பிரான்ச்சிங்க்கு C1 C6 இந்த இங்க பாருங்க மேலே கொடுத்துறாங்க பாருங்க. இப்போ இந்த மெயின் லைனா போகுது பாரு, இது லீனியர் செயின். இந்த லீனியர் செயின்ல என்ன இருக்கும், C1 C4 இருக்கும். இங்க மேல பிரான்ச்சிங்ல போகுது பாரு, இந்த இடத்துல என்ன இருக்கும், நம்மளுக்கு C1 C6 இருக்கும். அடுத்து இது ஃபுல்லா அதே மாதிரி C1 C4ஆவே போகும். திரும்பி இந்த இடத்துல பிரான்ச்சிங் ஆகுது பாரு, பிரான்ச்சிங் ஆகிற இடத்துல C1 C6 இருக்கும். திரும்பி பிரான்ச்சிங் ஆகுது இங்க, அப்ப இங்க C1 C6 இருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து இது ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஓ கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுறது இப்படிதான். அது எதனால ஓ கிளைகோசிடிக் பாண்டுன்னு நான் சொல்லிட்டேன். கரெக்டா, கரெக்ட் ப்ரோ. ஓகே, அடுத்து ஸ்டார்ச்சுக்கு இருக்க மாதிரியே இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சாரி 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 எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸ்டார்ச்சுக்கு நான் சொன்ன மாதிரியே அடுத்து நம்ம பார்க்க போறது கிளைகோஜன். ஓகேவா, நான் ஸ்டார்டிங்லேயே இந்த சாப்டர்ல சொன்ன மாதிரி தான் இது நிறைய ஃபேக்ட்ஸ் பேஸ்டு சாப்டரா தான் இருக்கும். ஓகேவா, நிறைய விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும், பின்னாடி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா, கிளைகோஜன், கிளைகோஜனுங்கிறது உங்களுக்கு பிரான்ச்டு தான். ஓகேவா, பிரான்ச்டு அண்ட் இது வந்து பீட்டா டி குளுக்கோஸோட பாலிமர். ஓகேவா, ஸ்டார்ச் ஆல்பா டி குளுக்கோஸ், கிளைகோஜனு பீட்டா டி குளுக்கோஸ். ஓகேவா, ஓகே ப்ரோ. இது போகவே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, முதல் எக்ஸாம்பிள் வந்து கைட்டின். கைட்டின்னா வந்து இதுதான் எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸ்க்கு மேல ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும், அதை எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்லுவோம். அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் இந்த கைட்டினால தான் மேடா இருக்கும். ஓகேவா, இப்போ மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஏன்னா அது அனிமல் கிங்டம் சாப்டர்ல தான் வரும். பட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸோஸ்கெலிட்டன்னா என்னன்னு. ஸோ அது இந்த கைட்டினால தான் மேடா இருக்கும். இந்த கைட்டினுங்கிறது என்னது, N அசிடைல்
குளுக்கோசமின், என் அசிட்டைல் குளுக்கோசமின். ஓகேவா? அதாவது சிம்பிளா சொன்னா NAGன்னு சொல்லுவாங்க, என் அசிட்டைல் குளுக்கோசமின். இதே மாதிரி இன்னொன்னு இருக்கும் இனுலின் அப்படின்னு சொல்லி, நல்லா கவனிச்சுக்கோ, இது இனுலின். ஓகேவா? இன்சுலின் வேற, இனுலின் வேற. இன்சுலினுங்கிறது ஹார்மோன், அது புரோட்டீன் சம்பந்தப்பட்டது. இனுலினுங்கிறது பாலிசாக்கரைடோட ஒரு இது பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஓகேவா? பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஓகே, எதோட பாலிமர்? ஃப்ரக்டோஸோட பாலிமர். ஓகே, ஸோ நம்ம அடுத்து பார்க்க போற எக்ஸாம்பிள் எதோடது? பெப்டிடோகிளைக்கன். இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு இதெல்லாம் வேற வேற சாப்டர்ல உள்ளது. பட் இப்போதைக்கு நான் சொல்றத மனப்பாடம் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தடுத்த சாப்டர்ல போகும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இதுல நம்மளுக்கு NAG இருக்கும், அதாவது என் அசிட்டைல் குளுக்கோசமின் பிளஸ் என் அசிட்டைல், என்னன்னா இங்க நைட்ரோஜன். ஓகேவா? என் அசிட்டைல் மியூராமிக் ஆசிட். என்னது? மியூராமிக் ஆசிட் இருக்கும். இதுதான் பெப்டிடோகிளைக்கனோடது. ஓகே, சாரி, நான் உங்களுக்கு மேலே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பேன். இது வந்து பீட்டாடி குளுக்கோஸுங்கிறது கிளைக்கோஜனுக்கு இல்லை, செல்லுலோஸுக்கு தான் பீட்டாடி குளுக்கோஸ் வரும். அதான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு, ஏதோ தப்பு பண்ணமோ. செல்லுலோஸ் தான் பீட்டாடி குளுக்கோஸோட பாலிமர். ஓகேவா? பீட்டாடி குளுக்கோஸ் பாலிமர். ஓகே, அடுத்து இதோட ஃபைனல் எக்ஸாம்பிளா ஹையாலுரோனிக் ஆசிட். என்னது? ஹையாலுரோனிக் ஆசிட். இது எதனால மேடா இருக்கும் ப்ரோ அப்படின்னா, இதை வந்து இதுக்கு இன்னொரு பேரு அனிமல் சிமெண்ட். வெயிட், கீழே எழுதுறேன். AKA, அதாவது ஆல்சோ நோன் அஸ் அனிமல் சிமெண்ட். ஓகேவா? எப்படி சொல்லுவோம்? அனிமல் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இந்த அனிமல் சிமெண்ட் எதனால மேடா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, NAG பிளஸ் குளுக்குரோனிக் ஆசிட். இந்த குளுக்குரோனிக் ஆசிட் பத்தி நீங்க வந்து அந்த பயோமாலிகுல்ஸ்ல படிப்பீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பா வேற வழி கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த லைன் உங்களுக்கு நல்லா நான் ஏகப்படுத்தல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், திரும்பி அதை சொல்லல. அடுத்து சுக்ரோஸ்னா என்னது? குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ், ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடும். ஓகே. லாக்டோஸ்னா குளுக்கோஸ் பிளஸ் கெலக்டோஸ். ஓகே. இது ஸ்டார்ச்னு எடுத்தோம்னா அமைலோஸ்னு ஒன்று இருக்கும், அமைலோ பெக்டின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இதுல இன்னொன்று நான் போட்டுடுறேன். இந்த அமைலோ பெக்டின் அப்படிங்கிற பிரான்ச்சடு காம்பவுண்ட் இருக்குல்ல, இதுதான் 80 to 85% இருக்கும், அண்ட் இது ஒரு 15 to 20% இருக்கும். ஓகேவா? ஓகே, பட் ஆனால் நம்மளுக்கு NCERT கொடுக்கல, ஸோ வேண்டாம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய நீங்கள் படிச்சும் பிரயோஜனம் கிடையாது. ஓகே, ஸோ மெஜாரிட்டி அமைலோபெக்டின், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அமைலோ, இது ஸ்டார்ச்ங்கிறது பாலிமர் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ், செல்லுலோஸுங்கிறது பாலிமர் ஆஃப் பீட்டா டி குளுக்கோஸ், கிளைகோஜன்னா அது ஒரு பிரான்ச்டு காம்பவுண்டு. ஓகே, அடுத்து அது இந்த பாலிசாக்கரைட்ஸ்ல என்ன லிங்கிங் இருக்கும், ஆர் என்ன பாண்ட் இருக்கும்? ஓ கிளைகோசைடிக் பாண்டுன்னு இருக்கும். ஓகேவா? ஆக்சிஜன் மூலமா லிங்க் ஆகிறதுனால ஓ கிளைகோசைடிக் பாண்டு. ஓகே, அடுத்து கைட்டின்னா, கைட்டின் எது? அதோட பேஸ் இது என்னது? என் அசிட்டைல் குளுக்கோசமின், NAGன்னு சொல்லுவோம். இனுலின் அப்படிங்கிறது இன்சுலின் கிடையாது, இனுலின் வேற. இனுலின் அப்படிங்கிறது ஃப்ரக்டோஸோட ஒரு பாலிமர், அதாவது நிறைய ஃப்ரக்டோஸ் எல்லாம் வரிசையா சேர்ந்து உருவான பாலிமர். இது பெப்டிடோ கிளைக்கன் அப்படின்னு எடுத்தோன்னா அது வந்து என் அசிட்டைல் குளுக்கோசமினும் இருக்கும், அதோட சேர்ந்து என் அசிட்டைல் மியூராமிக் ஆசிடும் இருக்கும். ஓகே, அடுத்து ஹையாலுரோனிக் ஆசிட்னா இது வந்து AKA அனிமல் சிமெண்ட்னு சொல்லுவோம், அதாவது ஆல்சோ நோன் அஸ் அனிமல் சிமெண்ட். அனிமல் செல்ஸை ஒட்ட வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஹையாலுரோனிக் ஆசிட் எதனால மேடா இருக்கும்னா என் அசிட்டைல் குளுக்கோசமின் பிளஸ் குளுக்குரோனிக் ஆசிட். ஓகேவா? ஓகே, சோ இப்போ NCERT ஒரு ரீடிங் பண்ணிடுவோமா? பாலிசாக்கரைட்ஸ்.
ஆசிட் இன்சொல்யூபிள் பெல்லட் ஆல்சோ ஹேஸ் பாலிசாக்கரைட். எஸ், இது வந்து மேக்ரோமாலிகுல்ஸ் அங்கே தான் இருக்கும். பாலிசாக்கரைடுக்கு இன்னொரு பேர் தான் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே, another class of macromolecules. Polysaccharides are long chain of sugars. Okay, monosaccharide தான் sugar, அதோட long chain. Okay, they are threads containing different monosaccharides as building blocks. Yes, தெரியும். For example, cellulose is a polymeric polysaccharide consisting of only one type of monosaccharide, that is glucose. அப்போ இது homopolymer. ஓகேவா? Cellulose is a homopolymer. Starch is a variant of this but present as a storehouse of energy in plant tissues. Yes, plantல வந்து எனர்ஜி stored in the form of starch தான். ஓகேவா? அதுவும் இதோட ஒரு வேரியன்ட் தான், இதோட ஒரு வெரைட்டி தான். ஓகே, animals have another variant called glycogen. animal starch அப்படின்னு glycogen தான் சொல்லுவோம். ஓகேவா? சாரி, this is known as animal starch. animal starch ஏன் ப்ரோ அப்படின்னா glycogen தான் நம்ம உடம்புல ஸ்டோரிங் வேலையை பார்க்கும். ஓகேவா? ஓகே, inulin is a polymer of fructose. Yes, பார்த்துட்டோம். in a polysaccharide chain the right end is called சொல்ல மறந்துட்டேன். இந்த ரைட் சைடில் உள்ள எண்டை வந்து நம்ம ரெடியூசிங் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் லெஃப்ட் எண்ட் இஸ் கால் தி நான் ரெடியூசிங் எண்ட். இதுல சுக்ரோஸ் ஒன்று தான் நான் ரெடியூசிங் சுகர். ஓகேவா? மிச்சம் எல்லாமே ரெடியூசிங்காக தான் இருக்கும், பட் சுக்ரோஸ் இஸ் தி ஒன்லி நான் ரெடியூசிங் சுகர். ஓகே, ஷோன் இன் தி கார்ட்டூன். ஓகே, இருக்கட்டும். ஸ்டார்ச் ஃபார்ம்ஸ், இந்த ஸ்டார்ச் அயோடைட் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? அதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூல்ல பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, பட் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. ஒரு ஸ்டார்ச் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு இதை பார்க்கணும்னா நம்ம வந்து அயோடின் சொல்யூஷன் அதில் ஊற்றுவோம். இருந்தால் அது வந்து டார்க் ப்ளூ இல்லை பிளாக் கலரில் மாறும். காரணம் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஸ்டார்ச் ஃபார்ம்ஸ் ஹெலிக்கல் செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது எப்படி புரோட்டீன்ல செகண்டரி ஹெலிக்ஸ் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி இங்கே ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அந்த ஹெலிக்கல், அதாவது ஸ்டார்ச் வந்து இப்படி இப்படி ஹெலிக்கல்ல ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். இந்த ஹெலிக்கல்ஸ் உள்ள நம்மளுக்கு அயோடின் மாலிகுல் சிக்கிக்கும். ஓகேவா? இப்படி சிக்கிற அயோடின் மாலிகுல்னால தான் நம்மளுக்கு அந்த கலர் வரும். ஓகேவா? In fact, starch can hold iodine molecule in the helical portion. Starch iodine is blue in color. Cellulose does not contain complex helix and hence cannot hold I2. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்ச்சை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி காட்டினா அதுக்குள்ள டெஸ்ட் தான் அயோடின் டெஸ்ட். செல்லுலோஸில் இந்த மாதிரி ஹெலிக் ஸ்ட்ரக்சர் இருக்காது, ஸோ அதனால அயோடின் ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகே, பிளான்ட் செல் வால்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் தெரியும். பேப்பர் மேட் ஃப்ரம் ஆர் செல்லுலோசிக், எல்லாமே வந்து பிளான்ட்ல தான் எடுக்கிறோம். There are more complex polysaccharides in nature. They have building blocks, amino sugars, chemically modified sugars, glucosamine, N-acetyl, galactosamine, இந்த மாதிரி நிறைய இருக்கு. Exoskeleton of arthropod have a complex polysaccharide called chitin. These complex polysaccharides are mostly என்னதுதான் ஹோமோபாலிமரா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது நியூக்ளிக் ஆசிட். பட் நியூக்ளிக் ஆசிட் போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு டயக்ராம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எங்க இந்த இருக்குல்ல, சுகர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இதுதான் நம்மளோட குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சர் இதுதான் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். இது ரைபோஸ்னு ஒரு சுகர். ஓகேவா? இந்த ரைபோஸ் எதுக்குங்கிறது இனிமேல் தான் பார்ப்போம். ரைபோஸோட ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? திஸ் இஸ் ரைபோஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது, வெயிட் பண்ணுங்க, இங்கே ஏதோ ஒரு விட்டுருந்தோம்ல. லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹேவ் a number of carbon compounds in which heterocyclic links can be found. Nitrogen species. ஓகே, அப்போ இதுவும் நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக்கோட தான். இதில் நீங்கள் இந்த பெப்டிடோகிளைக்கன்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை, பட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா வச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஓகேவா? கைட்டுன்னா அதே மாதிரி நீங்கள் என்எஸ்எல் குளுக்கோசமைன் இல்லை என்எஸ்எல் கெலக்ட்ரோசமைன் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்லை, சும்மா தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். வேணா எடுத்துறட்டா இல்லை இருக்கட்டுமா? பிகாஸ் அப்புறம் நீங்கள் இதையும் உட்காந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் எனக்கு மீறி இது வேண்டாம். ஓகேவா? பெப்டிடோகிளைக்கனை இதெல்லாம் கொடுக்கல என்சிஆர்டியில். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டெலீட்டிங் இட், இதை ஷார்ட் ஆகிரும். இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது.
ஓகேவா, இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நாட் வேண்டாம், நாட் நெசசரி, நாட் நெசசரி டு மெமரைஸ். ஓகேவா, இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகேவா, ஓகே. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபைனல் டாபிக் ஆஃப் அவர் லெக்சர், தட் இஸ் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட், அந்த நியூக்ளிக் ஆசிட்னா என்ன ப்ரோ அப்படின்னா, நம்ம நியூக்ளிக் ஆசிடை பாலி நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, எப்படி பாலிசாக்கரைடு அது மாதிரி பாலி நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது, பாலிசாக்கரைட்னா என்ன, நிறைய மோனோசாக்கரைட் சேர்ந்து தான் பாலிசாக்கரைட். அதே மாதிரி பாலி நியூக்ளியோடைட்னா இட் இஸ் அ பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஓகேவா, நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்தது தான் ஒரு பாலி நியூக்ளியோடைடு. ஓகே ப்ரோ, அப்போ நியூக்ளியோடைட்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மெயினா 3 விஷயம் இருக்கும். ஓகேவா, மெயினா என்ன இருக்கும், 3 விஷயம்தான். இது சுகர் இருக்கும், அடுத்த இது பாஸ்பேட் இருக்கும் PO4 3-, அடுத்த இது நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்கும். ஓகேவா, ஓகே ப்ரோ. ஸோ சுகர் இருக்கும், பாஸ்பேட் இருக்கும், நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்கும். ஜென்ரலாக சுகரில் வந்து நம்மளுக்கு வந்து 2 சுகர் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம சுகர்னு எடுத்தோம்னா ரைபோஸோட ஸ்ட்ரக்சர் இங்கே வரையணும், அதனால தான் அதை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஓகே, இதுதான் ரைபோஸ்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு அசம்ஷன் தான், நீ அக்யூரேட்டாலாம் எதிர்பார்க்கக்கூடாது. பென் சைஸை குறைச்சி. ஓகே, ஓகே. ஸோ இப்போ ரைபோஸுங்கிறது 5 கார்பன் உள்ள ஒரு ரிங். ஓகேவா, இங்கே மேலே ஹைட்ரோஜன் இருக்கும், கீழே OH இருக்கும், இங்கே கீழே OH இருக்கும், மேலே ஹைட்ரோஜன் இருக்கும், இங்கே கீழே OH இருக்கும், மேலே ஹைட்ரோஜன் இருக்கும், கீழே ஹைட்ரோஜன் இருக்கும், மேலே CH2OH இருக்கும். ஓகேவா, கரெக்டு தானே ஸ்ட்ரக்சர், செக் பண்ணிக்குவோம். கரெக்டு தான். ஓகே, என்ன ஒரு டவுட்டுங்க, திடீர்னு தப்பா எழுதிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். ஸோ இப்போ இதுதான் ரைபோஸ். ஓகேவா, வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் ரைபோஸ். ஓகே, அடுத்து நம்ம இன்னொன்று எழுத போகிறோம். என்னது ப்ரோ அப்படின்னா, இதுதான் 2-டிஆக்சிரைபோஸ். என்னது, 2-டிஆக்சிரைபோஸ். இங்க டேஷ்ங்கிறது இந்த கார்பன் ரிங்குக்குள்ள நம்ம மென்ஷன் பண்றதுக்கு டேஷ்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஏன்னா இங்க நைட்ரோஜனஸ் பேசஸ்னு வேற இருக்கா, அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்பர்ஸ் 1 2 3 4 5 எழுதுவோம். இதுக்கு 2- அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம், இந்த ரிங்குக்குள்ள இருக்கிறத மென்ஷன் பண்ணதுக்கு டேஷ் போட்டு பண்ணுவோம். ஓகே, 2-டிஆக்சிரைபோஸ்னா இங்க இருந்த ஆக்சிஜனை இங்க காணும். என்ன அர்த்தம், டீனா இருக்கிறத டெலீட் பண்றது, டிஆக்சினா ஆக்சிஜனை டெலீட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அது 2- கார்பன்ல 2வது கார்பன், இது ஃபர்ஸ்ட் கார்பன், இதுதான் செகண்ட் கார்பன். ஸோ செகண்ட் கார்பன்ல ஆக்சிஜன் எடுத்துட்டேன், இதுதான் டிஆக்சிரைபோஸ். சரி ப்ரோ, இப்போ இதுக்கு என்ன சம்பந்தம்னா, இந்த பாலிநியூக்ளியோடைடோட மெயின் 2 எக்ஸாம்பிள் என்னது, டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஎன்ஏனா என்னது, ஆர்என்ஏனா என்னது, டிஎன்ஏனா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏனா ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட்.
டிஆக்சிரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட், ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட். ஸோ அதுல இந்த ரைபோஸ் டிஆக்சி ரைபோஸ் அப்படிங்கிற ரெண்டு இதுதான். ஆர்என்ஏல ரைபோஸ் இருக்கும், டிஎன்ஏல டிஆக்சி ரைபோஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் சுகர். பாஸ்பேட் உங்களுக்கு தெரியும், PO4 3-. இது என்ன ப்ரோ நைட்ரோஜனஸ் பேசஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நைட்ரோஜனஸ் பேசஸ்ல மெயினா ரெண்டு வகை இருக்கு. ஓகேவா? வேண்டாம், இதுலயே நைட்ரோஜனஸ் பேசஸ்ல மெயினா they are classified into two types. First one is purines and pyrimidines. ஓகேவா? ஓகே ப்ரோ. இந்த பியூரின்ஸ் அண்ட் பிரமிட்ஸ்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. என்னென்னு கேட்டீங்கன்னா, பியூரின்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அடினைன் அண்ட் குவானைன். ஓகேவா? ஓகே. இதே இது நீங்க வந்து பிரமிடன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா, சைட்டோசின், யுரேசில் and thymidine or thymosin. ஓகேவா? purines are 9 membered ring. கரெக்ட். purines 9 membered ring. ஓகே, 9 member ring. pyrimidines எடுத்தோம்னா they are 5 membered ring. ஓகேவா? 5 membered ring. ஓகே ப்ரோ. இதுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் உண்டா அப்படின்னா எஸ் கொடுத்துருக்காங்க, காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்க, ரைபோஸ் சுகர் இங்க இருக்கா? இப்போ அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த அடினோசின், யுரடின், இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரக்சர் இருக்கா? அடினைன், பியூரினோட அடினைன் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பார்த்தோம்? அடினைன் அண்ட் குவானின் 9 மெம்பர்ட் ரிங்குன்னு சொன்னா. ஸோ 9 இது இருக்கா பாரு, 1 2 3 4 5 6 7 8 9. கரெக்டா? கரெக்ட். ரிங்குக்கு வெளியே இருக்கிறத நீ கணக்கெடுக்க கூடாது. ஓகேவா? ரிங்கு எத்தனை இருக்கு? 9 மெம்பர் இருக்கு, 9 ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ 9 மெம்பர் ரிங்கு. ஓகே. ஸோ இப்போ இதுல ஃபுல்லா கார்பன் தான் இருக்கா ரிங்குக்குள்ள? இல்ல, நடுநடுல நைட்ரோஜனும் இருக்கு. ஸோ ஃபுல்லா கார்பன் அதாவது ஹோமோசைக்ளிக் ரிங்குன்னு சொல்லலாம். இங்க நடுநடுல நம்மளுக்கு நைட்ரோஜனும் இருக்கிறதுனால இது நம்ம ஹெட்டிரோசைக்ளிக் ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? நல்லா பாத்துக்கோ. இதுதான் வந்து அடினைனு. வேற வேற எதுவும் இந்த யுரேசிலுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 5 மெம்பர் ரிங்கு. 1 2 3 4 5 6. வெளியே இருக்கிறத நீ கணக்கெடுக்க கூடாது. ஓகேவா? 5 6 மெம்பர் ரிங். சாரி, யுரேசிலஸ் 5 மெம்பர் ரிங் தானே? இல்ல, 1 2 1 2 3 4 5 6. சாரி கேஸ், ஐ திங்க் மேபி இதுல ஏதாவது தப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து பிரமிடன்ஸ் எல்லாமே 5 மெம்பர் ரிங் தான். ஓகேவா? ஓகே, வெயிட். 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்ட் தான். அப்போ இதுவும் ஆடுனா 1 2 3 4 5 6. சாரி கேஸ், இது ஏதோ தப்பு இருக்கு. பட் ஆனால் இட் இஸ் 5 மெம்பர் ரிங். ஓகேவா? ஹெட்ரோசைக்ளிக் 5 மெம்பர் ரிங். இப்போ நம்ம பார்த்தது தான் இங்க இருக்கும். வாங்க ரீட் பண்ணிட்டு போயிடுவோம் கையோட. Living organisms have a number of carbon compounds in which heterocyclic rings can be found. என்னது heterocyclic? ஏன்னா உள்ள நைட்ரோஜன் வந்துருச்சு. அடுத்து, some of these nitrogenous bases are adenine, guanine, cytosine, uracil and thymine. When found attached to a sugar, இது வந்து அதுக்கு அடுத்து தான் வருது. ஓகே, இது 9 மெம்பர் ரிங்கு, இது 5 மெம்பர் ரிங்கு. ஓகே, மேபி ஒருவேளை 6 மெம்பர் ரிங்கா இருக்குமோ? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம், I'll refer. ஓகே, பியூரன்ஸ் 9 மெம்பர் ரிங்கு கரெக்டு தான். ஸோ தென்
சாரி நான் தான் தப்பா சொல்லியிருக்கேன். சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பெருமிடன் 6 மெம்பர் ரிங் தான். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஏதோ ஒரு விதத்தில் குழப்பிட்டேன். ஸோ பெருமிடன்ஸ் ஆர் 6 மெம்பர்டு ஹெட்ரோசைக்ளிக் ரிங்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்சிஆர்டி டயக்ராம் கரெக்டாக தான் இருக்கு. வி ஆர் தி ஒன்ஸ் ஹூ மேட் தி மிஸ்டேக். ஓகே, ஹியூமன் தானுங்க, சம்டைம்ஸ் மிஸ்டேக் நடக்கலாம். பட் அதனால நான் பண்ணது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல, தப்பு தான். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த போய் தப்பாக பண்ணியிருக்கேன். ஓகே, சாரி. இனிமேல் இது நடக்காமல் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ பெருமிடன்ஸ் ஆர் 6 மெம்பர் ரிங்கு, பியூரின்ஸ் ஆர் 9 மெம்பர் ரிங். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு ஸ்பெஷல் இதுன்னு பார்த்தோம்னா இந்த சுகர் பிளஸ் நைட்ரோஜனஸ் பேசஸ் சேர்த்தா நம்ம அதை என்னன்னு தெரியுமா சொல்லுவோம்? நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோசைடு. இங்க டைடு, இங்க சைடு. ஓகேவா? சுகர் பிளஸ் நைட்ரோஜனஸ் பேசஸ் அப்படின்னா நியூக்ளியோசைடு. இதே நியூக்ளியோசைடு இது கூட பிளஸ் பாஸ்பேட் சேர்ந்துச்சுன்னா PO4 3- சேர்ந்தா அதுதான் நியூக்ளியோடைடு. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, சுகரு பிளஸ் நைட்ரோஜனஸ் பேசஸ் ஏதோ ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா அது நியூக்ளியோசைடு. இந்த இதோட பாஸ்பேட்டும் சேர்ந்தா அதுதான் நியூக்ளியோடைடு. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ டைரக்டா உங்களுக்கு நைட்ரோஜனஸ் பேசஸா இருக்கும்போது இந்த பேர் இருக்கா? இது உங்களுக்கு அது இந்த நியூக்ளியோசைடா மாறுனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பேர் மாறும். எப்படின்னா அடினைன் அப்படிங்கிறது அடினோசின், குவானைன் அப்படிங்கிறது குவானோசின். எழுதலைன்னு யோசிக்காதீங்க, நான் உங்களுக்கு பின்னாடி என்சிஆர்டில அண்டர்லைன் பண்ணிடுவேன். ஓகேவா? நியூக்ளியோசைட்னா என்னது? அடினோசின், குவானோசின் வரும். வெறும் அப்போ பிரமிடுக்கெல்லாம் ஆல்ரெடி சைட்டோசின் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு சைட்டடின், யூரிடின், தைமிடின் இப்படின்னு தான் வரும். ஓகேவா? சரி ப்ரோ, இங்க மட்டும் 2 இருக்கு, இங்க மட்டும் ஏன் 3 இருக்குன்னு கேட்டீங்கன்னா குட் கொஸ்டின். ஏன்னா இது ரொம்ப முக்கியமா நான் மென்ஷன் பண்ண வேண்டியது. பெண்ணோட சைஸை குறைச்சிக்கலாம். ஃபவுண்ட் ஒன்லி இன் RNA. இதே இந்த தைமோசினை எடுத்தோம்னா ஃபவுண்ட் ஒன்லி இன் DNA. ஓகேவா? டிஎன்ஏக்கும் RNAக்கும் வித்தியாசமே இதுதான். ஓகே, RNAல யுரேசில் இருக்கும், அதே இது நீ டிஎன்ஏ எடுத்தீங்கன்னா யுரேசிலோட இடத்துல தைமோசின் இருக்கும். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. தைமோசின்ங்கிறது 5-மெத்தில் யுரேசில். ஓகேவா? இங்க எப்படி நம்மளுக்கு செகண்ட் பொசிஷன்ல ஆக்சிஜனை எடுத்தோமோ அதே மாதிரி இங்க தைமோசின்ல இருந்து 5வது பொசிஷன்ல மெத்தில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, CH3 குரூப் எடுத்துட்டோம்னா அதுதான் யுரேசில். ஓகேவா? ஓகே, ஸோ யுரேசில் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் RNA, தைமோசின் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் DNA. ஓகே, சரி, இப்போ அதே மாதிரி தைமிடின், யூரிடின் இதெல்லாம் ஓகே. சரி, இப்போ அதே இது நியூக்ளியோடைடா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் பின்னாடி ஆசிட்னு சேர ஆரம்பிச்சிடும். எப்படின்னா அடினைலிக் ஆசிட், குவானைலிக் ஆசிட், இந்த மாதிரி பின்னாடி ஆசிட்ங்கிற பேரு உள்ள சேர்ந்துரும். ஓகேவா? வாங்க என்சிஆர்டில அது எப்படின்னு காட்டுறேன். ஓகே, when found attached to sugar, அதாவது இந்த நைட்ரோஜனஸ் பேசஸ் when they are found attached to a sugar they are called nucleoside. கரெக்டா? கரெக்ட். நம்ம அப்படிதான் படிச்சோம். சுகர் பிளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் தான் நியூக்ளியோசைடு. ஓகே, if a phosphate group is also found, phosphate group சேர்ந்துட்டா அது நியூக்ளியோடைடு. ஓகே, அடினோசின், குவானோசின், தைமிடின், யூரிடின், சைட்டிடின் ஆர் நியூக்ளியோசைடு. ஓகேவா? அதே மாதிரி அடினைலிக் ஆசிட், தைமிடிலிக் ஆசிட், குவானைலிக் ஆசிட், யூரிடிலிக் ஆசிட், சைட்டிடிலிக் ஆசிட் இதெல்லாம் நியூக்ளியோடைட்ஸ். ஆசிட்னு வந்துட்டாலே அது நியூக்ளியோடைடு தான். ஓகேவா? ஓகே, நியூக்ளிக் ஆசிட் லைக் DNA and RNA consists of nucleotides only. நம்ம பார்க்குற இந்த DNA, RNA இது எல்லாமே they are polymer of nucleotide தான். ஓகேவா? பாலிநியூக்ளியோடைடு.
சொல்லணும் சிம்பிளா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவா நியூக்ளியோடைடா நிறைய சேர்ந்து தான் இதெல்லாம் வரும். ஓகேவா? இந்த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ தான் நம்மளோட என்னது ஜெனட்டிக் மெட்டீரியலா ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேவா? உனக்கு ஜெனட்டிக்கா இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். குரோமோசோம்ங்கிறது என்னது? இந்த டிஎன்ஏவோட கண்டென்ஸ்ட் ஃபார்ம் தானே குரோமோசோம். ஓகேவா? ஓகே, இப்போ இதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சரி ப்ரோ, இதுல என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட், இதுல என்ன ப்ரோ பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இதோ உங்களுக்காக, சாரி, இந்தாங்க இப்ப சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனி, இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் சுகர் இருக்கு. ஓகேவா? சுகரோட நம்மளுக்கு எது ரெண்டு கனெக்ட் ஆக போகுது? ஒரு பக்கம் நம்மளோட பாஸ்பேட் குரூப் கனெக்ட் ஆக போகுது. ஓகேவா? PO4 3-. ஓகே, இன்னொரு பக்கம் நம்மளோட நைட்ரோஜனஸ் பேஸ் கனெக்ட் ஆகும். ஏன்னா இது மூணு சேர்ந்தாதான் நம்மளோட நியூக்ளியோடைடு. கரெக்டா? கரெக்ட். ஓகே, சோ இப்போ இந்த நியூக்ளியோடைட்ல எப்படின்னா சுகரோட 5' கார்பன், அதாவது 5வது கார்பன்ல பாஸ்பேட் கனெக்ட் ஆகும். ஓகே, அதே இது சுகரோட 1வது கார்பன்ல, வெயிட் இதை வேற கலர்ல போட்டுட்டா, நல்ல கான்ட்ராஸ்டான கலரா இருக்கணும், ரெட் தான் கரெக்டா இருக்கும். அப்போ அதாவது சுகரோட 1' கார்பன்ல நைட்ரோஜனஸ் பேஸ் கனெக்ட் ஆகும், 5' கார்பன்ல பாஸ்பேட் கனெக்ட் ஆகும். ஓகேவா? நல்லா கவனி, சுகர்ல மொத்தம் இப்ப வந்து ரைபோ சுகர்னு இதுல எத்தனை கார்பன் இருக்குன்னு பாரு. 1 2 3 4 5, 5 கார்பன் இருக்கு. ஓகே, அதனால வந்து பென்டோஸ் சுகர்னு சொல்லுவோம். பென்டோஸ், பென்ட்னா 5, ஸோ 5 கார்பன் இருக்கும். அதுல 5வது கார்பனோட நம்மளோட பாஸ்பேட் கனெக்ட் ஆகும், மொத கார்பனோட நம்மளோட நைட்ரோஜனஸ் பேசஸ் கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே ப்ரோ, புரிஞ்சிச்சு. சரி, இப்போ இந்த பாண்டிங் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல நம்மளுக்கு எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும். என்ன எஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாண்டோட பேரு பாஸ்போ எஸ்டர். ஏன்னா எஸ்டர் பாண்ட் எது உருவாக்குது? பாஸ்பேட் தான் உருவாக்குது. இது பாஸ்போ எஸ்டர் பாண்ட். ஓகேவா? இதே மாதிரிதான் மேல அந்த லெசித்தின்லயும் பாஸ்போ எஸ்டர் பாண்ட் உருவாகும். சரி, இது என்ன பாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் என் கிளைகோசிடிக். ஓ கிளைகோசிடிக் பார்த்தோமா? ஓ கிளைகோசிடிக்னா என்ன? ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணும். இங்க நம்மளோட நைட்ரோஜனஸ் பேசஸ் தான் போய் கனெக்ட் ஆகுது. சோ அதனால இது என் கிளைகோசிடிக் பாண்ட். ஓகேவா? ஓகே, சுகர்ல மொத்தம் 2 சேரும், பாஸ்பேட் ஒன்று சேரும், இன்னொன்னு நைட்ரோஜனஸ் பேசஸ் சேரும். நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து 1' கார்பன், அதாவது மொதல் கார்பனோட சேரும். பாஸ்பேட் குரூப் 5வது கார்பனோட சேரும். பாஸ்பேட் குரூப் சேரும்போது பண்ற பாண்டோட பேரு தான் பாஸ்போ எஸ்டர் பாண்ட். இதே இது நைட்ரோஜனஸ் பேசஸ் சுகரோட இது பண்ணும்போது பண்ற பாண்ட் தான் என்னது? என் கிளைகோசிடிக் பாண்ட். ஓகேவா? ஓகே, பாஸ்போ எஸ்டர் பாண்ட், என் கிளைகோசிடிக் பாண்ட். ஓகே, இப்போ இது நான் பாலி நியூக்ளியோடைடுன்னு சொன்னேன். கரெக்டா? அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், சரி ப்ரோ, ஒரு நியூக்ளியோடைடுக்குள்ளே எப்படி இருக்கு? அப்போ இதே மாதிரி 2 நியூக்ளியோடைடு கனெக்ட் ஆகும்போது, 2 நியூக்ளியோடைட் கனெக்ட் ஆகும்போது எந்தெந்த பொசிஷன்ல கனெக்ட் ஆகும் அண்ட் என்னென்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும் சொல்றேன், நல்லா கவனி. இப்போ அது எந்தெந்த பொசிஷன்ல கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 3' அண்ட் 5' கார்பன்ல கனெக்ட் ஆகும். ஓகேவா? எப்படி? 3' அண்ட் 5' இருக்கக்கூடிய கார்பனோட கனெக்ட். இங்க 5' நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஒரு நியூக்ளியோடைட்ல 5' பாஸ்பேட் இருக்கும். ஸோ 5' இருக்கக்கூடிய PO4 3- பாஸ்பேட்டோட கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த பாண்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள், பாஸ்பேட் கனெக்ட் ஆக போது 3' நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாரு. 1 2 3, 3ல OH இருக்கு. அப்போ ஆக்சிஜனோட பாஸ்பேட் கனெக்ட் ஆகும்போது திரும்பி எஸ்டர் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஆனா இங்க நல்லா கவனி, ஆல்ரெடி பாஸ்பேட் வந்து ஒரு எஸ்டர் அதோட சுகரோட பண்ணிருச்சு. இப்போ இன்னொரு நியூக்ளியோடைடோட கனெக்ட் ஆகும்போது இன்னொரு எஸ்டர்னா, இந்த பாண்டோட பேரு தான் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். ஓகேவா?
பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஓகேவா? சும்மா இந்த பாண்டு நான் சொல்லிட்டு போனா போயிடலாம். பட் அது என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க ஏன்னா பாஸ்பேட் ஒரு OHோட கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு எஸ்டர் மாதிரி தான் நம்மளோட வாட் இஸ் தட் குரூப் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால இது பாஸ்போ எஸ்டர் பாண்டு. இங்க நைட்ரோஜன் பேஸ் வந்து சுகரோட கனெக்ட் ஆகுது. ஸோ கிளைகோசிடிக்ல இது நைட்ரோஜன் கனெக்ட் ஆகுறதுனால என் கிளைகோசிடிக். இதே இது நியூக்ளியோடைடும் கனெக்ட் ஆகும்போது திரும்பி பாஸ்பேட் இன்னொரு எஸ்டர் பண்றதுனால ஆல்ரெடி அதோட சுகரோட ஒரு எஸ்டர் இன்னொரு நியூக்ளியோடைடோட ஒரு எஸ்டருங்கிறப்போ 2 எஸ்டர் ஆயிருது. ஸோ இது பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டு. ஓகேவா? ஓகே. ஸோ மிச்சபடி வேற எதுவும் இதுல பெருசா சொல்றதுக்கு இல்ல. ஒரே ஒரு விஷயத்தை தவிர இதுல வந்து இந்த பியூரின்ஸ் வந்து பிரமிடின்ஸோட பேர் ஆகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா அடினைன் பேர்ஸ் வித் தயாமின், குவானைன் பேர்ஸ் வித் சைட்டோசின். ஓகேவா? இப்ப ஏதாவது ஆர்என்ஏவா இருந்தா தயாமினுக்கு பதிலாக யுரேசில் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஏடி பாண்ட் வந்து டபுள் பாண்ட், ஹைட்ரோஜன் பாண்டிங் தான். இது வந்து டபுள் பாண்டு. ஜிசி பாண்ட் வந்து ட்ரிபிள் பாண்டு. ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சபடி அவ்வளவுதான். பாலிநியூக்ளியேட் நியூக்ளிக் ஆசிட் முடிஞ்சிருச்சு. வாங்க நான் உங்களுக்கு இது வந்து 12th புக்ல இருந்து நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்த ஒரு டயக்ராம். இந்த பேஜ்லயே வைப்போம். ஓகேவா? உங்களுக்கு டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக ஐ ஹவ் டேக்கன் திஸ் டயக்ராம் ஃப்ரம் யுவர் 12th பயாலஜி புக். வெளியே அவுட் சோர்சிங்ல எல்லாம் பண்ணல. இது உங்களோட 12th புக்ல இருந்து எடுத்த டயக்ராம் தான். ஓகேவா? இங்க பாருங்க, இதுல வந்து நாட் டு பி ரீபப்ளிஷ் அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே. ஸோ நல்லா கவனி. ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இதுதான் நம்மளோட என்னது, நம்மளோட ரைபோ சுகர். கரெக்டா? இதுல தயாமின் இருக்கு. அப்போ இது என்னது, டிஎன்ஏவா ஆர்என்ஏவா? சாரி, நான் தைமோசின் சொல்லிட்டு தயாமின். ஓகேவா? வெயிட், உங்களுக்கு ஸ்பெல்லிங் இதுல காட்டிடுறேன். நான் குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். சார் நல்லா போயிட்டு இருந்துச்சு, குழப்பி விட்டேன். எங்க தயாமின்? இந்தா இருக்கு பாருங்க, தைமீன். ஓகேவா? நான் தைமோசின்னே போட்டுட்டு இருந்திருக்கேன். சாரி, செகண்ட் கிரேட்டஸ்ட் மிஸ்டேக். பண்ணக்கூடாத மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே. இது வந்து தைமீன். ஓகேவா? ஓகே. So now take this red color and to 12. ஓகே. ஸோ இப்போ இதில் நல்லா கவனி. தைமீன் எதில் மட்டும்தான் இருக்கும், டிஎன்ஏல தான் இருக்கும். ஸோ இட் ஷோஸ் தட் இந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு என்னது, டிஎன்ஏ. ஓகேவா? இதை நம்ம இங்கே எழுத வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ டிஎன்ஏ நல்லா பாரு. அடினைனுக்கும் தைமீனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட். நான் என்ன சொன்னேன், டபுள் பாண்டு. குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் நடுவில் 3 பாண்ட் இருக்கு, ட்ரிபிள் பாண்ட். நான் என்ன சொன்னேன், ட்ரிபிள் பாண்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி இதுல ஒரு நியூக்ளியோடைடு, இதுதான் ஒரு நியூக்ளியோடைடு. ஓகேவா? ஓகே. இது நம்மளுக்கு என்ன இருக்கு, சுகர் பேஸ் இருக்கு. சுகர் பேஸோட நம்மளுக்கு பாஸ்பேட் இருக்கு. பாஸ்பேட்டோட நம்மளோட நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்கு. இதுதான் ஒரு நியூக்ளியோடைடு. ஓகே. இதுல உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணா தரேன். இங்க கீழே எழுதுறேன். சுகர் பிளஸ் பாஸ்பேட் PO4 3-. இதுதான் பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ. ஓகேவா? இதுதான் பேக் போன்னு சொல்லுவோம். ஏன்னா சிம்பிளா யோசிச்சு, இதெல்லாம் வந்து உனக்கு நைட்ரோஜனஸ் பேசஸ்லாம் எங்க வெளியே வந்துருச்சு. ஸ்ட்ரெயிட்டா நம்ம பேக் போன் மாதிரி அந்த லைன்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, லைன்ல பாஸ்பேட் இருக்கு, சுகர் இருக்கு, பாஸ்பேட் இருக்கு, சுகர் இருக்கு, பாஸ்பேட் இருக்கு, சுகர் இருக்கு. ஸோ நம்மளோட மெயின் பேக் போன் வந்து சுகர் பிளஸ் பாஸ்பேட் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு டிஎன்ஏவை எப்படி தெரியுமா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கீழே இறக்கிட்டு, டிஎன்ஏ வந்து 3' to 5' இங்கிட்டு போகும். இது 5' to 3' வரும். ஓகேவா? ஆன்டி பேரலல் போலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆன்டி பேரலல் ஆப்போசிட்டா இருக்கா. இப்போ வெக்டார் மாதிரி நினைச்சுக்கோங்க, 3' வந்து 5' வர மாதிரினா இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, ஆன்டி பேரலல். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்மளுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு அப்படி வந்தாதான் நம்மளுக்கு கரெக்டா அடினின் அண்ட் தைமின் பேர் ஆகும், குவானின் சைட்டோசின் பேர் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கரெக்டா. ஓகேவா? அதனால இது எப்படி கரெக்டா 3' to 5' ஓரியன்ட் போகும், இன்னும் 2 5' to 3' போகும். ஓகேவா? 3 to 5 ஒரு 2, 5 to 3 ஒரு 2. ஓகே. இதுல நம்மளுக்கு 3' என்ன இருக்கும்? OH இருக்கும். ஏன் வெயிட் பண்ண 3' நம்மளுக்கு என்ன இருக்கு பாரு, 1 2 3. 3ல என்ன இருக்கு? OH தானே இருக்கு. ஸோ அப்போ 3' OH இருக்கும். ஓகே. 5' என்ன இருக்கும்? 1 2 3 4 5. 5ல கார்பன் CH2OH இருக்கும் அப்படின்னா கிடையாது. அந்த இடத்துல நம்மளுக்கு என்னது? பாஸ்பேட் அந்த இடத்துல வந்து அட்டாச் ஆயிரும். கரெக்டா? பாஸ்பேட் அங்கதான் அட்டாச் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்மளோட பாஸ்பேட் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ இதுல ஒவ்வொரு பாண்டையும் நம்ம நேம் பண்ணணும் அப்படின்னா இந்த பாண்டோட பேரு தான் என் கிளைகோசிடிக் பாண்ட். ஓகேவா? ஓகே ப்ரோ. இதுதான் என்னது? பாஸ்போ எஸ்டர் பாண்ட். ஓகேவா? பாஸ்பேட்டும் சுகரும் கனெக்ட் ஆயிருக்கிறது தான் பாஸ்போ எஸ்டர் பாண்ட். இதே இது 2 நியூக்ளியோடைட் கனெக்ட் ஆயிருக்க இந்த பாண்ட் இருக்கு தெரியுமா? இதுதான் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். ஏன்னா 2 எஸ்டர், ஸோ டைஎஸ்டர் பாண்ட். ஓகே. பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். இது ஹைட்ரோஜன் பாண்டிங். இது உங்களுக்கு தெரியும். GC வந்து ட்ரிபிள் பாண்டு, AT வந்து டபுள் பாண்டு. ஹைட்ரோஜன் பாண்டிங் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இதோட நம்மளுக்கு பயோமாலிகல்ஸ் கண்டென்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம NCERT ரீட் பண்ணிட்டு we'll move to questions. The other type of macromolecules that one would find in the acidic insoluble fraction, அதாவது இன்னொரு மேக்ரோமாலிகல் தான் நியூக்ளிக் ஆசிட்னு சொல்றாங்க. These are polynucleotides. தெரியும் polynucleotides ஏன்னா நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்து உருவானது. Together with polysaccharides and polypeptides, these comprise the true macromolecular fraction. அதாவது true macromolecular fractionல வந்து எதெல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க? Polysaccharide, polypeptide and polynucleotide. ஓகேவா? இதை ஏன் ட்ரூ மேக்ரோமாலிகுல் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மேக்ரோமாலிகுல்னா அதுக்கு 1000 டால்டனுக்கு மேல அதோட மாஸ் இருக்கணும். கரெக்டா? ஆனா நம்மளுக்கு லிப்பிடுக்கு 1000 டால்டனோட கம்மியா தான் இருக்கும். ஆனா அது இதுங்களோட சேர்ந்து இருக்கும். ஸோ அதனாலதான் ட்ரூ உண்மையான மேக்ரோமாலிகுல்னு பார்த்தோன்னா இந்த 3 தான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஓகே. ஃபார் நியூக்ளிக் ஆசிட் தி பில்டிங் பிளாக் இஸ் அ நியூக்ளியோடைட். பாலிநியூக்ளியோடைட்னா அது ஒரு பில்டிங் பிளாக், நியூக்ளியோடைட் தானே, தெரிஞ்சதுதான். நியூக்ளியோடைட் ஹேஸ் 3 கெமிக்கலி டிஸ்டிங்க்ட் காம்பனன்ட்ஸ். 3 இருக்கும். எதுலாம்? ஒரு ஹெட்ரோசைக்ளிக் லிங்க், அதாவது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட், அதாவது ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ். செகண்ட் ஒரு மோனோசாக்கரைட், ஒரு சுகர். அடுத்து ஒரு பாஸ்போரிக் ஆசிட், அதாவது PO4 3- ஆர் பாஸ்பேட். ஓகேவா? ஓகே. ஃபிகர் 9.1 இப்போ நான் அடுத்து சொல்றேன். ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் வந்து நைட்ரோஜனஸ் பேஸ், நேம்ட் அடினைன், குவானைன், யுரேசில், சைட்டோசின், தைமின். ஓகே. அடினைன் அண்ட் குவானின் ஆர் சப்ஸ்டிடியூட்டட் பியூரின்ஸ். ஓகேவா? while the rest are substituted pyrimidins. pyrimidins நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது கட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட்டோசின், யுரேசில் அண்ட் தைமின். ஓகேவா? மிக்சர் இருக்கிற ரெண்டும் என்னது? பியூரின்ஸ்ல போயிடும். pyrimidins கட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படிதான் ஞாபகம் வச்சிருந்தேன். ஓகேவா? தி skeletal heterocyclic ring is called purine and pyrimidin respectively. ஓகே. அதாவது சிம்பிளா 6 மெம்பர் ரிங்கா அந்த ஸ்கெலிட்டல் மட்டும் போட்டீங்கன்னா அது வந்து pyrimidin. 9 மெம்பர் ரிங்கா போட்டீங்கன்னா அது வந்து பியூரின்ஸ் அப்படின்னு ஜென்ரலா சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. பியூரின்ஸ் எவ்வளோ? 9 மெம்பர் ரிங்கு. pyrimidins எவ்வளோ? 6 மெம்பர் ரிங்கு. ஓகேவா? குழப்பிடாதீங்க. நான் திரும்பி ஒன்று எழுதிடுறேன். பியூரின்ஸ் 9, pyrimidins, சாரி இப்படி போட்டா உங்களுக்கு நல்லா இருக்காது. ஆஹா. பியூரின்ஸ், pyrimidins. பியூரினுங்கிறது 9, சாரி, பியூரினுங்கிறது ஆஹா, ஓகே, 9 மெம்பர்டு. pyrimidinங்கிறது 6 மெம்பர்டு. ஓகேவா? குழப்பிடாதீங்க. pyrimidins are 6 மெம்பர்டு and purines are 9 மெம்பர்டு. ஓகே. சுகர் ஃபவுண்ட் இன் நியூக்ளியோடைட் வந்து இது எய்தர் ரைபோஸா இருக்கும் இல்லைன்னா 2' டிஆக்சி ரைபோஸா இருக்கும். ஓகேவா? ஓகே.
நியூக்ளிக் ஆசிட் கண்டெய்னிங் டிஆக்சிரைபோஸ் வந்து டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட் அதாவது டிஎன்ஏ. இதே இது ரைபோஸ் இருந்தால் அது ஆர்என்ஏ. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த டயக்ராம் பார்க்கணும். 9.1 டயக்ராம் எங்க இது? இந்த இருக்கு. அடினைன் அண்ட் யுரேசில் பார்த்துட்டோமா? 9 மெம்பர் ரிங், இங்க 6 மெம்பர் ரிங். ஓகே, அடுத்து நியூக்ளியோசைடு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இந்த சுகரோட 1' பொசிஷன்ல நம்மளுக்கு வந்து நைட்ரோஜனஸ் பேசஸ் கனெக்ட் ஆயிருக்கு. சுகரோட 1' பொசிஷன்ல நைட்ரோஜனஸ் பேசஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, இது ரெண்டுமே எதுதான்? ஆர்என்ஏ ஓடது தான். ஓகேவா? ஏன் சொல்லுங்க? இங்க 2' பொசிஷன்ல ஆக்சிஜன் இருக்கு. ஸோ திஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர்என்ஏ. அது யுரேசில் வந்தாலே ஆர்என்ஏ தான், அது தெரியும். இந்த அடினைனும் நம்மளுக்கு வந்து ஆர்என்ஏ ஓடது தான். காரணம் எதனால இது ஆர்என்ஏ? காரணம் இங்க 2' பொசிஷன்ல OH இருக்கு. ஓகே, அடுத்து நியூக்ளியோடைடு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடினைலிக் ஆசிட், அதாவது நம்மளோட 1' இதுல அடினைனும் இருக்கு, இங்க பாஸ்பேட்டும் கனெக்ட் ஆயிருச்சு. இது பாரு, ஒரு எஸ்டர் மாதிரி இருக்கா? அதாவது சி டபுள் பாண்ட் ஓ இருந்தா இது எஸ்டர். ஓகேவா? இதே இது பி டபுள் பாண்ட் ஓ இருந்தா இது பாஸ்போ எஸ்டர். அதனால இங்க பாஸ்போ எஸ்டர் குரூப் ஃபார்ம் ஆகிறதுனால இது பாஸ்போ எஸ்டர் லிங்கேஜ். ஓகேவா? அவ்வளவுதாங்க. உங்களுக்கு பயோமாலிகுல்ஸ் சாப்டர் இஸ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். நான் சொன்ன மாதிரி கரெக்டா 1 hours 31 minutes கிட்ட வந்துருச்சு. ஓகே, நான் 1 hour 30 சொன்னா 1 hour 31 வந்துருச்சு. ஸோ மிச்சப்படி நம்ம சம்மரி மட்டும்தான் ரீட் பண்ணணும். வாங்க டக்குன்னு ரீட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் போயிடலாம். சம்மரியில் எனக்கு தெரிஞ்சு நிறைய இம்பார்ட்டன்ட் எதுவும் இருக்காது நம்புறேன், பார்க்கலாம். Although there is a building diversity, their chemical composition, metabolic is remarkably similar. The elemental composition, okay, however, close examination reveals relative abundance of இது ஸ்மால் மாலிகுலர் வெயிட் less than 1000 டால்டன்ஸ்னா அது பயோ மைக்ரோ மாலிகுல்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அமினோ ஆசிட், மோனோசாக்கரைட் அண்ட் டைசாக்கரைட், சுகர்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளிசரால், நியூக்ளியோடைடு, நியூக்ளியோசைடு, நைட்ரோஜனஸ் பேசஸ், இதெல்லாம். இதே இது இதை விட அதிகமாக இருக்கிறது, 1000 டால்டன்ஸோட அதிகமாக இருக்கிறதுனா அது வந்து they all belong to macromolecules. Okay, there are 20 types of new amino acids and 5 types of nucleotides. எதெல்லாம் 5 types? அடினைலிக் ஆசிட், குவானைலிக் ஆசிட், சைட்டடிலிக் ஆசிட், அடுத்து அடினைலிக், குவானைலிக், சைட்டடிலிக், தைவனைலிக் ஆசிட் அண்ட் யூரிடிலிக் ஆசிட். 5 நியூக்ளியோடைடு இருக்கு. ஓகேவா? ஓகே, ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் ஆர் கிளிசரைட்ஸ் தெரியும். in which fatty acids are esterified to glycerol, ester bond form ஆகுதுன்னு தெரியும். phospholipids contain in addition a phosphorylated, அதோட phosphorylated nitrogenous compound ஒன்று இருக்கும். ஏன்னா அது வந்து PO4 அடுத்து CH2 N 3 CH3 வரும். கரெக்டா? ஸோ அதனால அது வந்து நைட்ரோஜனஸ் காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா பாஸ்போரிலேட்டட் நைட்ரோஜனஸ் காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்லி 3 டைப்ஸ் ஆஃப் மேக்ரோமாலிகுல் தான் இருக்கு. புரோட்டீனு, நியூக்ளிக் ஆசிட் அண்ட் பாலிசாக்கரைட். இவங்க லிப்பிட இந்த கணக்கிலே சேர்க்கல. ஓகே, லிப்பிட்ஸ் பிகாஸ் ஆஃப் தியர் அசோசியேஷன் வித் மெம்பரேன், இது மெம்பரேன்ல அசோசியேட் ஆகிருக்கிறதுனால தான் இது மேக்ரோமாலிகுலர் ஃபிராக்சருக்கு வந்துடும். ஃபுல்லா சொல்யூட்டா, அதாவது ஆசிட்ல ஃபுல்லா சால்வ் ஆகாம இது அந்த மெம்பரேன்ல இருக்கிற காரணத்தினால ஃபுல்லா சால்வ் ஆகாம இது நம்மளுக்கு மேக்ரோமாலிகுலர் ஃபிராக்ஷனோட சேர்ந்து வந்துடும். ஓகே, பயோ மேக்ரோமாலிகுல்ஸ் ஆர் பாலிமர்ஸ் தெரியும். அதாவது எதோட பாலிமர்? இந்த பயோ மைக்ரோமாலிகுல்ஸோட பாலிமர் தான் பயோ மேக்ரோமாலிகுல்ஸ். ஓகேவா? they are made up of building blocks. Okay, proteins are heteropolymers of amino acids. proteins வந்து heteropolymers. ஓகேவா? ஓகே, நியூக்ளிக் ஆசிட், பயோ மேக்ரோமாலிகுல்ஸ் have a hierarchy of structures. primary, secondary தெரியும். நியூக்ளிக் ஆசிட் serves as genetic material. polysaccharide are components. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், டிஎன்ஏவும் உங்களுக்கு வந்து ஹெலிக்ஸ் மாடல்ல தான் இருக்கும், அதுவும் ரைட் ஹேண்டட் ஃபேஷன்ல தான் ரொட்டேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே, பாலிசாக்கரைட்ஸ், செல் வால்ஸ், ஃபங்கை ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் ஆர்த்ரோபோட்ஸ், இதெல்லாமே பாலிசாக்கரைட் தான். they also store energy, starch and glycogen. protein serve cellular function க்கு வெரைட்டி. ஓகே, என்சைம்ஸாகவும் இருக்கும், ஆன்டிபாடிஸ், ரெசெப்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். collagen is the most abundant protein in animal world. ஓவர் தி பயோஸ்பியர் இருக்கிற மொத்த லிவிங் ஆர்கானிசம் சேர்த்து எடுத்தோம்னா அதுல ருபிஸ்கோ தான் வந்து மோஸ்ட் அபண்டன்ட். ஓகே, என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் விச் கேட்டலைஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் தி செல்ஸ். கரெக்ட் தெரியும். ரைபோசைம்ஸ் ஆர் நியூக்ளிக் ஆசிட் வித் கேட்டலைட்டிக் பவர். இது நீ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரைபோசைம்ங்கிறது ஒரு நியூக்ளிக் ஆசிட் தான். ஆர்என்ஏல வந்து ரைபோஸ் சேர்ந்து அதுதான் ரைபோசைம். பட் ஆனால் அதுகிட்ட கேட்டலிட்டிக் பவரும் இருக்கும். ஓகேவா? ஓகே, புரோட்டீனேஷியஸ் என்சைம் எக்ஸிபிட் சப்ஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிசிட்டி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்சைம் ஸ்லோயர் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆமா, ரியாக்ஷன் இது நியூக்ளிக் ஆசிட்ஸ் கேரி, இதுதான் வந்து ஹெரிடிட்டி, அதாவது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை பேரண்ட் இருந்து அடுத்த ப்ராஜனிக்கு பாஸ் பண்ணும். ஓகே,
என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். இப்போ வாங்க மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை பார்த்துட்டு சாப்டர் முடிச்சிருவோம். சைஸ் ஓகே. palmitic acid has 20 carbons including carboxyl carbon. கரெக்டா தப்பா? கார்பாக்சில் கார்பனை சேர்த்து பாமெட்டிக் ஆசிட்ல 20 கார்பன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது தப்பு. எதனால? பாமெட்டிக் ஆசிட்ல 16 கார்பன் தான் இருக்கும் இன்க்ளூடிங் கார்பாக்சில். இது 20 கார்பன் வந்து அரக்கிடோனிக் ஆசிட்ல தான் இருக்கும். ஓகேவா? அரக்கிடோனிக் ஆசிட்ல தான் 20 கார்பன் இருக்கும். ஓகே, அப்போ ஏ இஸ் ஃபால்ஸ். அடுத்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் டு நாட் பொசஸ் டபுள் பாண்ட் இந்த ஏர் கார்பன் செயின். கரெக்ட். சேச்சுரேட்டட்ல டபுள் பாண்ட் இருக்கா, சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஏ ஃபால்ஸ், ஆர் ட்ரூ. ஓகே, அடுத்து எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட் கால் கைட்டின். கரெக்ட் தான். பிளான்ட் செல் வால்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். கரெக்ட் தான். ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணதா கிடையாது. ஸோ போத் கரெக்ட். பட் நாட் எக்ஸ்பிளைனிங். ஓகேவா? ஓகே. The heterocyclic compounds in nucleic acid are nitrogenous bases. Correct. Adenine, guanine are substituted pyrimidines and uracil, cytosine and thymine are substituted purines. Correct? Correct. Simple. Pyrimidine அது 9 membered ring இருந்தா அது pyrimidine, 6 membered ring இருந்தா அது purine. அதுல சப்ஸ்டியூட்டடா இருக்கு அந்த நைட்ரோஜன், இது ஆக்சிஜன்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இருக்கிறது தான் நம்மளோட அடினைன், குவானின், சைட்டோசின், யுரேசில் அண்ட் தைமின். ஓகேவா? அடினைன் அண்ட் குவானின் pyrimidine சொல்றாங்க. பியூரின்ஸ்ல என்ன சொல்றாங்க? யுரேசில், சைட்டோசின் அண்ட் தைமின் சொல்றாங்க. இப்போ இதுங்க சப்ஸ்டியூட்டட், இது ஓகே. பட் ஆனால் நல்ல கவனி, pyrimidines கட்டுன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? pyrimidines தான் கட்டு. இங்க என்ன கொடுத்திருக்கான்? CUT எதுல வருது? பியூரின்ஸ்ல வருது. அப்போ இது தப்பு. அப்படியே உங்களுக்கு மாத்தி கொடுத்திருக்காங்க. நீங்க டக்கு டக்குன்னு வாசிச்சோன்னா ஓகே கரெக்ட்னு போட்டுறக்கூடாது. இதுல ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? ஏன்னா அடினைன் அண்ட் குவானின் ஆர் பியூரின்ஸ், வேரஸ் சைட்டோசின், யுரேசில் அண்ட் தைமின் ஆர் pyrimidines. ஓகே, அடுத்து where is the next question? வாங்க, இதெல்லாம் PYQs. Lecithin found in the plasma membrane is a glycolipid. ஃபர்ஸ்ட் மேல வாசிங்க. Read the following statements on lipids and find out correct set. Incorrect கேக்கல, கரெக்ட் கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ lecithin found in the plasma membrane is a glycolipid. பிளாஸ்மா மெம்பரேன்ல ஃபர்ஸ்ட் லெசித்தின் இருக்குமா? கரெக்ட், இருக்கும். லெசித்தின் பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கும். ஓகே, அது கிளைகோலிபிடா? கிடையாது. லெசித்தின் இஸ் a phospholipid. இந்த இடத்துல phospholipid இங்க வேண்டாம். லெசித்தின் இஸ் a phospholipid. ஓகேவா? இல்லைனாலும் உங்களுக்கு இது தெரியலனா கூட நீங்க சிம்பிளா பிளாஸ்மா மெம்பரேன்ல என்னதான் இருக்கும்? பாஸ்போலிபிட் தான் இருக்கும், கிளைகோலிபிட் இருக்காது. கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? கிளைகோலிபிடும் இருக்கும், பட் ஆனால் லெசித்தின் அது கிடையாது. ஓகே, அடுத்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் பொசஸ் ஒன் ஆர் மோர் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். கிடையாது. சேச்சுரேட்டட்ல சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏவும் வரக்கூடாது, பியும் வரக்கூடாது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ வரக்கூடாது, ஆப்ஷன் ஏ வரக்கூடாது, ஆப்ஷன் ஏ வரக்கூடாது. முடிஞ்சு போச்சு. ஆன்சர் CDE தான். வேணா பாருங்க. ஜிஞ்சர்லி ஆயில் தான் ஹேஸ் லோயர் மெல்டிங் பாயிண்ட், ஹென்ஸ் ரிமைன்ஸ் அஸ் ஆயில் இன் வின்டர். கரெக்ட். NCERT லைன் அப்படியே போட்டான். லிப்பிட்ஸ் ஆர் ஜென்ரலி இன்சொல்யூபிள் இன் வாட்டர் பட் soluble in some organic solvents. கரெக்ட் தான். அடுத்து when fatty acid is esterified with glycerol, monoglycerides are formed. கரெக்ட் தான். ஸோ CDE தான் ஆன்சர். ஓகே, அடுத்து which of the following carbohydrate is a heteropolysaccharide அப்படின்னு கேட்குறான். ஹையாலுரோனிக் ஆசிட் தான். ஓகேவா? இதனால தான் உங்களுக்கு மேலே சொன்னேன் ஹையாலுரோனிக் ஆசிட் எதனால மேடாச்சுன்னு. பிகாஸ் ஹெட்ரோ பாலிசாக்கரைட்னா என்னது? ஒரே பில்டிங் பிளாக் வச்சு, அதாவது ஒரே கலர் நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணல, வேற வேற கலர்ல உள்ள பில்டிங் பிளாக் ரிப்பீட் பண்றேன், அது ஹெட்ரோ கலர். அதே மாதிரி தான் இங்கேயும் ஹெட்ரோ பாலிசாக்கரைடுங்கிறப்போ
வேற வேற காம்பவுண்ட்ஸ் எனக்கு உள்ள வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னென்ன காம்பவுண்ட் நம்மளுக்கு ஹைலூரோனிக் ஆசிட்ல வரும்? என்அசிட்டல், அதாவது நாக் வரும். நாகோட சேர்ந்து குளுக்கோரோனிக் ஆசிடும் வரும். கரெக்டா? ஸோ ஹைலூரோனிக் ஆசிட் தான் ஆன்சர். ப்ரோ ஆனால் இது என்சிஆர்டியில் கொடுக்கலையா? அப்போ இது அவுட் ஆஃப் போர்ஷன் கொஸ்டினா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிகாஸ் செல்லுலோஸ் குளுக்கோஸால தான் மேடானது. ஓகேவா? கிளைகோஜன் அதுவும் அதே மாதிரி தான், ஹோமோபாலிமர் தான். ஸ்டார்ச் அதுவும் ஹோமோபாலிமர் தான். இந்த மூணு நம்மளுக்கு என்சிஆர்டியில் கொடுத்த டேட்டா. ஸோ கொடுத்த டேட்டா வச்சு நீ எது ஆன்சர் கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது இன்சைட் தி, அதாவது போர்ஷன்ல உள்ள கொஸ்டின் தான். ஓகேவா? அவுட் ஆஃப் கொஸ்டின், அவுட் ஆஃப் போர்ஷன் நீ சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து chitinous exoskeleton of arthropods is formed by the polymerization of என்னது? அதாவது அந்த கைட்டின் இருந்துச்சு தெரியுமா? கைட்டின் எதோட பாலிமர் அப்படின்னு கேட்டா N-acetyl glucosamine. ஓகேவா? ஓகே, அடுத்து செல்லுலோஸ் இஸ் a polymer of பீட்டா டி. இது பி இல்ல பீட்டா. ஓகேவா? குளுக்கோஸோட பாலிமர் தான் செல்லுலோஸ். ஸோ ஃப்ரக்டோஸ் வராது. அதுலயும் இது வந்து இது ஆல்பா, இது பீட்டா. பீட்டா டி குளுக்கோஸோட பாலிமர். ஓகேவா? ஓகே. ஃபாலோயிங் ஆர் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு லிப்பிட்ஸ். ஓகே, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, கரெக்ட் மட்டும் தான் சூஸ் பண்ண போறோம். ஓகே, லிப்பிட்ஸ் ஹேவிங் ஒன்லி சிங்கிள் பாண்ட் ஆர் கால்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். கிடையாது. சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்குன்னா அது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஸோ அப்போ ஏ வரக்கூடாது, இந்த ஆப்ஷன் வராது. ஓகே, அடுத்து லெசித்தின் இஸ் அ ஃபாஸ்போலிபிட். கரெக்ட். ஸோ அவன் பி கண்டிப்பாக வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் இருக்காது. எய்தர் திஸ் ஆர் திஸ். ஓகேவா? சி ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன் இஸ் கிளிசரால். கரெக்ட். ஸோ அப்போ சி கண்டிப்பாக வரணும். அப்போ பிஎன்சி தான் ஆன்சர். இ கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும், டிஇ தப்பாக தான் இருக்கும். எப்படி ப்ரோ அப்படின்னா வாசிங்க. பாமெட்டிக் ஆசிட் ஹேஸ் 20 கார்பன்ஸ் இன்க்ளூடிங் கார்பாக்சில். அப்படியா? பாமெட்டிக்ல 16 தான் இருக்கும். ஓகேவா? பாமெட்டிக்ல 16, அரக்கிடோனிக்ல 20. ஓகேவா? ஸோ ரெண்டும் தப்பு தான். ஓகே, அடுத்து which one of the following is a non-reducing carbohydrate? இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும். சுக்ரோஸ் இஸ் a non-reducing sugar அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நீங்க அந்த பயோமாலிகல்ஸ்ல படிப்பீங்க. கெமிஸ்ட்ரியில வர அந்த பயோமாலிகல்ஸ்ல சுக்ரோஸ் இஸ் a non-reducing sugar அப்படின்னு படிப்பீங்க. ஓகேவா? ஓகே. மேக்ரோமாலிகுல் கைட்டின் இஸ் என்னது? சல்ஃபர் கண்டெய்னிங் பாலிசாக்கரைடா, சிம்பிள் பாலிசாக்கரைடா, நைட்ரஜன் கண்டெய்னிங் பாலிசாக்கரைடா, இல்ல பாஸ்பரஸ் கண்டெய்னிங் பாலிசாக்கரைடா? ஃபர்ஸ்ட் கைட்டின் எதோட பாலிசாக்கரைடு? N-acetyl குளுக்கோசமினோடது. N-acetyl குளுக்கோசமின். ஓகே, N-acetyl குளுக்கோசமின்லாம் ஓகே. இங்க என்னங்கிறது என்னது? நைட்ரோஜன். அப்போ இதுல என்ன இருக்கு? நைட்ரோஜன் இருக்கு. ஸோ நைட்ரோஜன் கண்டெய்னிங் பாலிசாக்கரைட். அந்த பேரை வச்சு நம்ம டீகோட் பண்ணிட்டோம் பாத்தியா? அடுத்து a dehydration reaction links two glucose molecules to form maltose. Okay, if the formula of glucose is C6, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இங்க எழுதுறேன். ஓகேவா? C6H12O6. ஓகே, குளுக்கோஸோட ஃபார்முலா இதுன்னா மால்டோஸோட ஃபார்முலா என்னன்னு கேக்குறாங்க. சிம்பிள். நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு கிளைகோசைடிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வெளியே போகும்? வாட்டர் வெளியே போகும். கரெக்டா? கரெக்ட். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நான் ஒரு -H2O போட்டா போதுமா? ஸோ C6H12O6, C6H12O6 ரெண்டும் சேருது. சேர்ந்தா எனக்கு என்ன வரும்? C12H24O12. ஓகே, இதுல இருந்து -H2O, ஏன்னா டீஹைட்ரேஷன் அவனே சொல்லிட்டான். அப்போ H2O வெளியே போகுது. மைனஸ் ஆனா O11 H22 C12. ஸோ C12H20 இது கிடையாது. C12H24O12 இது கிடையாது. C12H22O11 இதுதான். ஓகேவா? இதுவும் கிடையாது. ஓகே,
ஃபுல்லாக உள்ள வைக்க ஸோ ஃபுல்லாக வெளியே வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ ஹோமோபாலிசாக்கரைட்? இதில் எது ஹோமோபாலிசாக்கரைட்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளா யோசி. இதில் நம்ம டக்குன்னு இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா ரெண்டு விஷயம். எது? இனுலின் ஒன்று, ஹயாலுரோனிக் ஆசிட் ஒன்று. ஹயாலுரோனிக் ஆசிட் நம்மளுக்கே தெரியும், அது வந்து என்னது, ரெண்டு விஷயத்தினால மேடப்பானது. நாக், அதாவது N-அசிட்டில் குளுக்கோசமின் பிளஸ் குளுக்கோரோனிக் ஆசிடால மேடானது. ஸோ அப்போ இது கிடையாது. இன்னொன்று இனுலின். இனுலின் என்னது? ஃப்ரக்டோஸா அது சேர்ந்தது தான். ஹோமோ பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் தான் இனுலின். ஸோ அப்போ ஆன்சர் இனுலின் தான். அடுத்து, which of the following statement is wrong? யுரேசில் இஸ் அ பெருமிடன். பெருமிடன்னா கட்டு. ஸோ இது கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்து, கிளைசின் இஸ் அ சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். கிளைசின் சல்ஃபர் கண்டெய்னிங்கா? நம்ம பேசிக்கா பார்த்தது ஃபர்ஸ்ட் கிளைசின் தான். அது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், அதில் ஹைட்ரோஜன் தான் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? மிச்சம் செக் பண்ணு. சுக்ரோஸ் இஸ் அ டைசாக்கரைட். அப்படியா? சுக்ரோஸ் எதனால மேடா இருக்கு? குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ், ரெண்டு சாக்கரைட் சேர்ந்து, ரெண்டு மோனோசாக்கரைட் சேர்ந்து உருவாதனால டைசாக்கரைட். கரெக்ட் தான். செல்லுலோஸ் இஸ் அ பாலிசாக்கரைட். நிறைய மோனோசாக்கரைட் சேர்ந்ததுனால இது பாலிசாக்கரைட். இதுவும் கரெக்ட் தான். உங்களுக்கு அது பி தான் ஆன்சர் நம்மளுக்கு. ஓகேவா? ஓகே. ஐடென்டிஃபை தி சப்ஸ்டன்சஸ் ஹேவிங் கிளைகோசிடிக் பாண்ட் அண்ட் பெப்டைட் பாண்ட். ஓகே, கிளைகோசிடிக் பாண்ட் எனக்கு எதுல இருக்கும்? சுகருக்கு நடுவில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு சுகரா இருக்கணும். ஸோ அப்போ கிளிசரால் இருக்க முடியாது. ஏன்னா அதுல வந்து என்ன இருக்கும்? எஸ்டர் பாண்ட் தான் இருக்கும். ஓகே, கைட்டினா இருக்கலாம், இல்லை ஸ்லோஸா இருக்கலாம், இல்லை இனுலினா இருக்கலாம். ஓகே, அடுத்து பெப்டைட் பாண்ட். பெப்டைட் பாண்ட் எனக்கு புரோட்டீன்ல இருக்கும். கொலஸ்ட்ரால் என்னது? ஸ்டீராலோட இது டிரைவ்டு இது. ஸோ அப்போ ஸ்டீரால் என்னது? லிப்பிடு. ஸோ அப்போ இதுவும் இருக்காது. ஓகே, அடுத்து லெசித்தின். லெசித்தினும் லிப்பிடு தான். ஸோ அப்போ இதுவும் இருக்காது. ஆன்சர் இனுலின் அண்ட் இன்சுலின் தான். இன்சுலினுங்கிறது ஒரு ஹார்மோன், அது ஒரு புரோட்டீனேஷியஸ் ஹார்மோன். ஓகேவா? ஸோ புரோட்டீன்ல பெப்டைட் பாண்ட் இருக்கும். இனுலினுங்கிறது பாலிமர் ஆஃப் ஹோமோ பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஸோ இதுல கிளைகோசிடிக் பாண்ட் இருக்கும். ஓகேவா? ஓகே. அவ்வளோதான். இந்த ஒரு கொஸ்டினோட நம்ம இன்னைக்கு லெக்சர் முடியுது. ஸோ அடினோசின், அடினைலிக் ஆசிட், அடினைன், ஆலனின். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க மேட்ச் பண்ண போறீங்க. ஓகே, சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஆலனின் என்னது? அமினோ ஆசிட் தெரியும். ஸோ டிக்கு 4 இருக்கணும். இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது, இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒன்று. ஓகே, சிக்கு அவனே 1ன்னு கொடுத்துட்டான். ஏன்னா அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடினைன் வந்து நைட்ரோஜனஸ் பேசிஸ். இந்த ரெண்டு தான் நிறைய பேருக்கு குழப்பம். ஓகேவா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ, ஆசிட்னு வந்தாலே அது நியூக்ளியோடைடு தான். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ அடினைலிக் ஆசிட்னா நியூக்ளியோடைடு. பிக்கு 2 இருக்கணும். பிக்கு 2. அப்போ இதுதான் ஆன்சர், இது கிடையாது. ஏக்கு வந்து அப்போ 3 வருதான்னு பாரு. அடினோசின். அடினைன் அப்படின்னா நைட்ரோஜனஸ் பேஸ், அடினோசின் அப்படின்னா நியூக்ளியோசைடு. அப்போ கரெக்டா வருது. ஓகேவா? ஓகே ஓகே. So with this we end today's lecture and we are ending biomolecules chapter. ஓகேவா? இதோட biomolecules chapter நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ எப்போதும் சொல்ற மாதிரி தான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ தூரம் ஃபுல்லாக உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது query இருந்தாலும் அந்த queryயையும் நீங்கள் வந்து ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். நான் அதில் என்னால் மாற்றிக்க முடிஞ்சதை நான் கண்டிப்பாக மாற்றிக்குவேன். இந்த விஷயத்த மாற்றிக்கோங்க ப்ரோ, நீங்கள் கொஸ்டின் சால்விங்கன்னா பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சொல்கிறீங்கன்னா இன்னும் பொறுமையானாலும் நான் பண்ணுறேன். என்னோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கணும் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ அதனால தான் ஒரு பெய்டு பேட்ச் லெவலுக்கு நான் வந்து டெய்லி 4 hours லெக்சரை நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அது போக உங்களுக்கு நான் வந்து ரொம்பயும் லென்த்தியாக கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா இது போக உங்களோட பர்சனல் ஒர்க்ஸ் அண்ட் செல்ஃப் ப்ரெப்பும் ரொம்ப முக்கியம் தான். ஓகேவா? ஸோ அதனால மேக்ஸிமம் 10க்குள்ளே முடிக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால தான் லாஸ்ட்டில் இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வேண்டியா இருந்துச்சு. ஸோ சாரி ஃபார் தட். So thank you for watching. Subscribe to our channel, like to our videos and share it with your friends so that எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது புதுசாக எக்ஸைட்டிங்காக எனர்ஜெட்டிக்காக ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். So that's it. Thank you.